அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். ரைட். முதலில் உங்களோட ஆர்வத்தை பாராட்டுகிறேன். ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது அறிமுக உரைதான் இருந்தாலும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை பாராட்டுகிறேன். இந்த ஆர்வம் தான் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போக வைக்கும் வாழ்க்கையில். உங்களுடைய துறையில் கண்டிப்பாக அது தேவையான விஷயமாக இருக்குது. ஸோ கடந்த 3-4 வருடங்களாக நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு ஒரு பெரிய ஸ்வீப்பிங் மார்க்கெட்டிங்கை ஸ்வீப் பண்ணிட்டு இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய இடத்துல வந்து அதை உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம வாட்ஸ்அப் வரைக்கும் வந்துடுது. எதில் போனாலும் அது ஏஐ அட்டாச்சாக வர்ற மாதிரி வருது. நிறைய ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நமக்கு தெரியல. அதாவது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. குறையாக சொல்லலை. தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயம் நமக்கு இன்னைக்கு நிர்பந்தம் வந்துடுச்சு. இதை கொஞ்சம் தெரிஞ்சே ஆகணும், நம்மளுடைய துறையில் பயன்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வருது. அவங்கவுங்க துறையில் பயன்படுத்தணும்னு சொல்லி. நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் துறை இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைலாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ரலாக இருந்தாலும் சரி, இந்த இன்சூரன்ஸ் துறைக்கு நம்ம எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பேசிக்கானது நான் கொடுக்குறேன். டீட்டெயில்ஸ் வந்து நான் 20th அன்னைக்கு வச்சுருக்க ப்ரோக்ராம் தான் கொடுக்க போகிறேன். 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் இருக்கும். 20th டேஸ் வெள்ளிக்கிழமை இரவு தான் அது ஃபுல் டே ப்ரோக்ராமாக ஃபுல் ப்ரோக்ராமாக நான் பண்ணுறேன். பட் எதுக்காக தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு பார்க்குறோம். இன்று வந்து எல்லா இடத்துலையும் உலக அளவில் பார்க்கக்கூடிய விஷயம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம வேலையை தூக்கிட்டு போயிடும், நம்ம வேலையெல்லாம் எடுத்துடும் அப்படிங்கிற அது எங்கெல்லாம் வந்து கால்குலேஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறது, பல்வேறு விஷயங்களை ஒரே நேரத்தில் பண்ணிக்கிறது, அதெல்லாம் முடியாது. ஆனால் கண்டிப்பாக எல்லாருடைய வேலையை எடுத்துருமான்னு கேட்டால் அப்படி எடுக்குன்னு சொல்ல முடியாது. எங்கே இடத்துல வேலை ஆபத்துன்னு கேட்டால் டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க்கை வந்து ஒரு ஒரு இதை பண்ணுற கால்குலேஷன் பண்ணுற ஒர்க்கு, அந்த மாதிரி அக்கௌண்டன்ட் ஜாப்லாம் வந்து எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி இன்சூரன்ஸ் துறையில் இல்லை வேறு எந்த துறையாக இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற டெக்னாலஜி உங்களுடைய வேலையை பறிக்காது. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிந்த ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டை எடுத்துக்கொண்டு போயிடுவார். அது ஒன்று தான் முக்கியமான விஷயம். இந்த இன்சூரன்ஸ் துறை மட்டுமல்ல, எல்லா துறையிலும் செயற்கை நுண்ணறிவு உங்களுடைய வருமானத்தை குறைக்காது, உங்களுடைய வருமானத்தை எடுக்காது. ஆனால் செயற்கை நுண்ணறிவை எப்படி பயன்படுத்தலாம் என்று தெரிந்து கொண்ட ஒரு ஏஜென்ட் அல்லது ஒரு நபர் வந்து உங்களுடைய வருமானத்தை பறிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுற விதத்துக்கும் அவர் ப்ரெசன்ட் பண்ணுற விதத்துக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் அவர் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துகிறார். இப்போ முதல்ல பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கூகுளுக்கும் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயம் சாட் ஜிபிடி தான். சாட் ஜிபிடி போல் நான் பல விஷயங்கள் யூஸ் பண்ணுறேன். சாட் ஜிபிடி, டீப்சீக்கு, ஜெமினி, கிளாட், கோபைலட், பெர்ப்ளெக்சிட்டி, இது மாதிரி பல விஷயங்கள் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கூகுளுக்கும் இதுக்கும் நடுவில் என்ன வித்தியாசங்கிறத மேஜராக தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நிறைய விஷயம் கூகுள் தான் தேடிட்டு இருந்தோம். அது அடிக்க முடியாத ஆளாக இருந்தது. இன்னைக்கு கூகுள் பக்கமே நான் போகல. கடந்த 6 மாதங்களாக 8 மாதங்களாக நான் கூகுள் பக்கமே போகலை. ஏனென்றால் அதை விட பல மடங்கு எனக்கு சாட் ஜிபிடியோ டீப்சீக்கோ அந்த ஜெமினியோ எனக்கு கொடுக்குது. அப்போது அந்த எப்படி உள்ளே போகணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி கமெண்ட் போடணும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் மெயின் செஷனில். ஆனால் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கூகுளில் போட்டிங்க அப்படின்றால், ஹவு டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு மன அழுத்தத்தை தவிர்ப்பது எப்படி, கையாளுவது எப்படின்னு போட்டிங்கன்னா, தமிழில் போட்டாலும் சரி, இங்கிலீஷில் போட்டாலும் சரி, அது எந்தெந்த வெப்சைட்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு 10 லட்சம் வெப்சைட்டு 20 லட்சம் வெப்சைட் பேரை கொடுத்துரும். நீங்கள் தான் ஒன்றா உள்ளே போய் தேடணும். அதில் சில சமயம் 2 வார்த்தை மட்டும் இருக்கும், ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்காது. அந்த வார்த்தைக்காக அது கொடுத்துரும். நம்ம உள்ளே போய் தேடுவோம், அது முக்கியமான சரக்கு இருக்காது. அப்போ பல்வேறு வெப்சைட்டை தேடிக்கிட்டே போகிறோம். முதல்ல 20 வந்து நிறைய கிடைக்கும். கொஞ்சம் முன்னாடி 30-40 பின்னாடி போகும்போது கொஞ்சம் நிறைய சரக்கு இருக்காது. அந்த வார்த்தை இருக்கிற வெப்சைட்டுமெல்லாம் லிங்க் உங்களுக்கு அந்த எடுத்து கொடுத்துருது. இதில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வார்த்தை இருக்குது, இதில் ஹவு டு மேனேஜ் இருக்குன்னு சொன்னால் எடுத்து கொடுத்து நீங்கள் தான் போய் தேடணும். ஸோ நம்மளுடைய நேரம் இன்வெஸ்ட் பண்ணி தேடி 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 எடுத்து நமக்கு வேணுங்கிறத யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை கூகுள் இருக்கும்போது இருந்தது. அதுவே ஒரு பெரிய டேட்டில் அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் கூகுள் பெஸ்ட்டு. பட் கூகுளை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்தது வந்து இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணக்கூடிய சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, இது மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கேன். எனக்கு தெரிந்தவே என்ன அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் பற்றி புக்கை எழுதியிருக்கேன். மை அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கேன். யாரையும் என்னை குறை சொல்ல முடியாது. மை அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி போட்டிருக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னி டேட்டில் எனக்கு 1250 வெப்சைட்டு ஆர் ஏஐ டூல்ஸ் எனக்கு தெரியும்.
எந்தெந்த டூல்ஸ் எது எதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். இதை கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஒரு நாளில் தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 2 வருடங்களாக ஏதாவது புது பேர் இருந்தால் உள்ளே போய் பார்ப்போம். ஓஹோ, இது இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எழுதி வச்சுக்கலாம், யாருக்காவது யூஸ் ஆகும். அப்படி என்னுடைய பயிற்சி துறைக்கும் அது பயிற்சியில் சொல்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட 1200 இன்னும் கூட வரும், நிறைய டூல்ஸ் வரும். நிறைய பேர் வந்து சாட் ஜிபிடியில் இருந்து யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்காக பண்ணுறாங்க. ஆனால் சாட் ஜிபிடிங்கிற பெயர் எல்லாருக்கும் தெரிகிறது, நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிறது. சாட் ஜிபிடியில் எவ்வளோ தூரத்துக்கு எடுக்கலான்னு தெரியாமல் இருக்குது, என்னென்ன எடுக்கலான்னு தெரியாமல் இருக்கிறது. இப்போது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். என்னோட பேர் அரசு சண்முக சுந்தரம், எக்ஸ் பேங்கர்னா. ஆனால் 52 வயதில் எனக்கு ட்ரைனிங்கில் பேஷன் அதிகமாகனால பேங்க் விட்டு வெளியே வந்துட்டேன். இன்னி டேட்டில் நிறுவனங்களுக்கு நான் பயிற்சியாளர், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு நான் பயிற்சியாளராக இருக்கிறேன். குண்டாய், அசோக் லேலண்ட், எம்ஆர்எஃப், ஏஷியன் பெயிண்ட்ஸ், டிவிஎஸ் குரூப், அது மாதிரி பல நிறுவனங்களுக்கு இதுவரை 83 84 கார்பரேட் என்னோட கிளைண்ட்ஸு. வெளியே வந்து தொழில் முனைவோர் மையத்தில் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறேன். தொழில் முனைவோர்களுக்காக பயிற்சிகள் கொடுக்குது. என்ன தொழில் ஆரம்பிக்கலாம், எப்படி பண்ணலாம், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், அதுபோல் பயிற்சிகள். ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய இடிஐ தொழில் முனைவோர் மையம், அது தவிர திருவள்ளூர் நடக்கக்கூடிய இன்செட்டி, இந்த ரெண்டுலேயும் நான் பயிற்சியாளராக இருக்கிறேன். 9 வருடங்களாக விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறேன். இங்கே இடிஐக்கு வந்து 3 டிஸ்ட்ரிக்ட் நான் பார்த்துக்கிறேன், சென்னை, திருவள்ளூர் அண்ட் செங்கல்பட்டு. அந்த 3 இதுலேயுமே எனக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க, நான் அது பயிற்சிகள் நான் கொடுக்குறேன். இது நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் என்னன்னு பார்த்தா கொட்டி கிடக்குது. நம்ம இடத்துல சின்ன வட்டம் போட்டு அதை தாண்டாமல் இருக்கிறோம். ஆனால் தாண்டா எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு, ஏன்னா மாற்றங்கள் என்பது வந்து கொண்டிருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். இந்த மாற்றங்களை என்ன நம்ம எட்டி பார்க்கவே இல்லைன்னா, கொஞ்சம் கூட கற்றுக்கவே இல்லைன்னா நம்ம பின்தங்கிடுறோம். எல்லாரும் ஃபாஸ்ட்டாக போய்ட்றாங்க, நம்ம பின்தங்கிறோம். இதில் பயப்படும்படியான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈஸியான விஷயங்கள். உங்கள் ஜிமெயில் ஐடி இருந்தால் போகிறோம். எவ்வளவோ டூல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது, காசு கொடுத்தா வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் இது வரைக்கும் காசு கொடுத்து எதுவும் பண்ணல. ஒரே ஒரு வீடியோ ப்ரிப்பரேஷன் மட்டும் ஒன்று $38 $39 கொடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நான் அவ்வளோ யூஸ் பண்ணல. நான் அதை விட எனக்கு வேறு இடத்துல கிடைக்கிறது, இலவசமாக கிடைக்கிறப்போ அதை அதிகமாக யூஸ் பண்ணல. நான் இதுவரை 215 வீடியோக்கள் என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். ஷண்முகா 1958ங்கிறது என்னோடய சேனல், ரைட்டா? உங்களுக்கு இதில் சேட்டில் அப்புறம் போட்டு விட்றேன், கடைசியில் போடுறேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், என்ன மாற்றங்கள் இருக்குன்னு நான் தேடினா தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்னோடய பயிற்சி துறையில் நான் நிற்க முடியும். பயிற்சி கொடுக்கணும்னா, இல்லைன்னா அது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பயிற்சியாளர் என்னை ஓவர்டேக் பண்ணி போயிடுவான். அப்புறம் நான் வேறு யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஐ காட் டு ப்ளேம் மை செல்ஃப். அப்போ மாற்றங்கள் நான் தெரிந்து கொள்ளணும். சாட் ஜிபிடி உள்ளே நுழைவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் உங்கள் ஜிமெயில் ஐடி மட்டும்தான். வேறு எதுவும் பெருசாக கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய சாஃப்ட்வேர்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மொபைலில் நீங்கள் பார்க்கலாம், லேப்டாப்பில் chat.openai.com அப்படிங்கிறத போட்டால் உள்ளே போகலாம். இல்லைன்னா சாட் ஜிபிடி இது ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறது இலவசம், ஃப்ரீ. அதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. 3.5 4லாம் இருக்குது. பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் 4.5 கூட இப்போ வர சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மாதம் $20 $30 அதுக்கெல்லாம் தேவையில்லை. இலவசமாக எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிப்போம், எவ்வளோ எடுக்க முடியுமோ. நாட் ஓன்லி ஃபார் இன்சூரன்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாட் ஜிபிடி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நான் சாட் ஜிபிடி பற்றி 2 கிளாஸ் வர நடத்தியிருக்கிறேன், அந்த யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் சாட் ஜிபிடி, பேசிக்கான விஷயங்கள். இப்போ நம்ம இன்சூரன்ஸ் துறைக்கு வருவோம். இன்சூரன்ஸ் துறையில் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு. இப்போ முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஸ்பெக்ட் கண்டுபிடிப்பது எப்படி. நிறைய பயிற்சி உங்களுக்கு இன்சூரன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. புதிய பிஸ்னஸ் பண்ணுவதற்கு, புதிய வாடிக்கையாளர் ஆவதற்கு முன்னாடி இவர் தான் வாடிக்கையாளர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல நம்ம ப்ராஸ்பெக்ட்னு சொல்கிறோம். அந்த ப்ராஸ்பெக்டை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம ட்ரைனிங் என்ன சொல்கிறாங்க, நிறைய ரெஃபரன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, பேர் எழுதி வச்சுக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, விசிட்டிங் கார்டு கொடுத்துக்கோங்க, ரைட். இப்போ நமக்கு சோஷியல் மீடியா மூலமாக, இன்றைக்கி எல்லாருமே சோஷியல் மீடியா மூலமாக, சமூக வலைத்தளங்கள் மூலமாக நிறையா வரைட்டு வராங்க. நீங்கள் போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செலவு பண்ணாமல் உங்களுடைய மக்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு வாசகங்கள், அந்த இன்சூரன்ஸை பற்றி ஒரு அறிமுகம், அந்த வார்த்தைகள் இருந்தால் மக்கள் திரும்பி பார்ப்பாங்க, உங்களுக்கு கேட்பாங்க, என்கொயரி வரும். இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் எப்படி பண்ணன்னு தெரியல. சாட் ஜிபிடி மூலமாக தமிழிலேயே பண்ணலாம். சாட் ஜிபிடியில் தமிழிலேயே நீங்கள் டைப் பண்ணி கேள்வி கேட்டால் அதை பதில் கொடுக்கும். ஸோ அது என்ன மாதிரி கேட்கணும், எப்படி பண்ணுங்கிறது ஒரு நாள் அந்த இதில் 20ஆம் தேதி பயிற்சியில் கொடுக்குறேன். ஆனால் ஏன் தேவைங்கிறது மட்டும் சொல்கிறேன், எதெல்லாம் நீங்கள் பண்ணலான்னு சொல்கிறேன். பேசிக்காக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த ரெஃபரல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ரெஃபரல் ஃபார்முலா, அவங்கள போய் கேட்குறோம் அப்படின்னா
உங்களுக்கு தெரிஞ்சவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி வார்த்தைகள் போடலாம்னு கேட்டால் அழகாக கொடுக்குது சாட் ஜிபிடி. இந்த மாதிரி வார்த்தைகள் போட்டால் அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறது ஈஸியாக ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்கான ஈஸியாக இருக்கும். இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை என்ன வார்த்தைகள் போட்டால் அவங்க திரும்பி பார்ப்பாங்க, படிப்பாங்க, யோசிப்பாங்கங்கிற அந்த விஷயங்களை எளிதாக பண்ணிக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லாம் நம்ம கேட்போம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள், யாருக்கா ஃபேமிலி நீட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், நீங்கள் சொல்கிறது தான் ரைட்டா. ஆனால் இது வந்து என்ன வார்த்தைகள் போடலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அழகாக கொடுக்கறது. இப்போ வாட்ஸ்அப்பில் குறுகிய மெசேஜாக வைத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடணும்னு கேட்டால் தினசரி நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு, எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் தினசரி போடணும்னு சொல்லி ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா அது தினசரி ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுக்கும். அங்கே போய் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் ரிமைண்ட் பண்ணால் போகிறோம். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சாட் ஜிபிடியில் நீங்கள் ஒரு தடவை உள்ளே போயிட்டு நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி மாதிரி அறிமுகப்படுத்திட்டு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை பெர்மனெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கும். அது உங்கள் இமெயில் ஐடியில் நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நாளைக்கு கேள்வி கேட்டாலும் இன்சூரன்ஸ் துறையோட லிங்க் பண்ணி உங்களுக்கு பதில் கொடுக்குங்கிறது பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் அது ரைட்டா. ஸோ வாட்ஸ்அப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வார்த்தைகள் போட்டால் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்வதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க்டின் இருந்தால் லிங்க்டின்ல என்ன வார்த்தைகள் போடலாம் அப்படின்னு போடுறதுக்கு தெரியும். இப்போது இன்சூரன்ஸ் துறையில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, ப்ராஸ்பெக்டை பேசும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி கேட்டால் அது கொடுக்கும் ரைட்டா. ஸோ எதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அவசியம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் சொல்லிட்டு இருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் அது அட்டகாசமாக பாயிண்ட்ஸ் கொடுக்குது. அந்த பாயிண்ட்ஸில் அப்படியே நம்ம ஒரு 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சு அதை அழகாக சொன்னால் கூட, அது சொல்கிற வார்த்தைகள் அப்படியே சொன்னால் கூட போதும், மக்களுக்கு ஈஸியாக இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க. ஃபாலோ பண்ணுறதுக்கு அழகாக ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதி பண்ணி கொடுக்கும். நம்ம மீட்டிங் டேட்டு அப்படி சில விஷயங்கள் போட்டு கொடுத்து இன்றைக்கி என்ன அஜெண்டா மாதிரி கேட்டிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண கொடுக்கும். இப்போது கான்வர்சேஷனில் என்ன மாதிரி பேசுனா எனக்கு லீட் ஜென்ரேஷனாக இந்த ஆள் ப்ராஸ்பெக்டாக இருப்பார்னு சொல்கிறோம் இல்லையா, லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அது உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏஐ டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாட் ஜிபிடி இல்லை, எந்த டூலும் யூஸ் பண்ணலாம். சொல்லக்கூடிய டூல்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். என்னென்ன டூல்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணால் லிஸ்ட்டு உங்களுக்கு அப்புறம் நான் தரேன், அந்த கிளாஸில் தரேன். ஸோ அது முக்கியமான விஷயமாக தெரிகிறது. ரெடிமேட் வாட்ஸ்அப் மெசேஜ் முதல்ல முக்கியமான விஷயம். லீட் மேக்னெட், இப்போ ஒரு பேனர் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த ஒரு பிளானை பற்றி பேனர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதுக்குள்ள விஷயத்தை மட்டும் கொடுத்துட்டு அது பேனர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது, ஈஸியாக கொடுக்குது. 2 நிமிஷம் கூட ஆகாது, பண்ணி கொடுக்கும். இதில் உங்கள் ஃபோட்டோவை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். உங்கள் ஃபோட்டோவை எடுத்து இமேஜ் அனுப்பிச்சு இது கூட ஆட் பண்ணுங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து நாளைக்கு வந்து போஸ்ட் மாற்றி, எனக்கு இதே இமேஜ் தான் போஸ்ட் மாற்றி கொடு அப்படின்னா வேறு மாற்றி கொடுக்கும். இந்த ஃப்ளையருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுன்னா பண்ணி கொடுக்கும். ஷர்ட் கலரை மட்டும் மாற்றி கொடுக்கும். பின்னாடி பேக்ரவுண்ட் கலரை மாற்றினா மாற்றி கொடுக்கும். நான் வந்து நியூஇயருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். நியூஇயருக்கு வந்து 2026 சிமெண்ட் பிளாக் மேலே நான் உட்காந்துருக்கிற மாதிரி அப்படி ஓகே. நண்பர்கள் கொஞ்சம் மற்ற எல்லாருமே உங்களுடைய இதை கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் குடும்பத்தில் பேசுகிறது இங்கே எல்லாருக்கும் கேட்கும். அது சுவாரஸ்யமாக இருந்தால் போகல, இல்லைன்னா கஷ்டம் இல்லையா, ரைட். அதனால் கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட். இப்போ வந்து இதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இன்சூரன்ஸ் துறைக்கு நான் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இன்சூரன்ஸுக்கு நிறைய பேர் ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன். லுகிக் பண்ணியிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல குரூப்பாக கூப்பிட்டு கேட்டிருக்கிறேன் அவங்களுக்கு. அப்போ அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி நிறைய கிளாஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு குட்டத்துக்கு போட்டுறாங்க, இந்த மாதிரி பதில் சொன்னால் என்ன பதில் சொல்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் மட்டுமே இந்த கேள்வி கேட்டால் அது என்ன ஆக்சுவல் மீனிங், நான் என்ன பதில் கொடுக்கணும்னு சொல்லி கைடன்ஸ் கொடுக்க தயாராக இருக்குது. நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஐ ஆல்ரெடி ஹேவ் என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு ஒரு ஆள் சொல்கிறாருன்னா நம்ம வந்து என்ன எடுத்துருக்குறோம், நம்ம மீனிங் என்ன எடுக்கிறோம், நம்ம அவர் ஏற்கனவே இன்சூரன்ஸ் துறை எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இது சஜஷன் பண்ணோம், நீங்கள் எவ்வளோ லிமிட் வச்சுருக்கீங்க, போதுமான அளவு லிமிட் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி நம்ம திருப்பி கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுது. நீங்கள் எனஃபாக கவர் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எவ்வளோ இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களோ அது எனஃபாக, திருப்பி உங்களுடைய இன்சூரன்ஸ் டோட்டல் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ திருப்பி ஒரு தடவை ரிவ்யூ பண்ணலாமா, இந்த வார்த்தைகள் கொடுக்குது. நம்ம சாதாரணமாக அந்த வார்த்தைகள் அந்த நேரத்தில் தோணலைன்னா மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ரைட்டா. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன அவங்க அப்ஜெக்ஷன்லாம் பண்ணுவாங்கங்க, அது நீங்கள் ஜென்ரலாக எழுதி வச்சுக்கோங்க. 20-25 அப்ஜெக்ஷன் எழுதி வச்சுக்கோங்க. நான் டைரக்ட் கிளாஸ் பண்ணும்பொழுது அந்த அப்ஜெக்ஷனை போடுறேன், அதுக்கு என்ன பதில் வருதுன்னு பாருங்கள். அதை நீங்கள் அப்படியே காப்பி கூட எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து டெக்ஸ்ட்டாக அனுப்பிச்சி வைக்கிறேன்.
ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். இந்த மாதிரி அப்ஜெக்ட் பண்ணா நான் இதை பற்றி யோசிக்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு பாலிசி கேட்கும்போது இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லும்போது இதை பற்றி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னா ரியல் மீனிங் என்ன தெரியுமா? இன்னும் அவருக்கு கிளாரிட்டி கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது, உள்ளே இறங்கலாம். இதுதான் உண்மையான விஷயம்னு சொல்லி சாட் ஜிபிடி சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோம், சரி காலம் தள்ளுறாரு வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அவருக்கு இருக்கிற ஃபியரையும் கன்ஃபியூஷனையும் கிளியர் பண்ணியாச்சுன்னா பாலிசி போடுவார், அவர் போட வைக்கலாம். ஸோ அந்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரியல் மீனிங் பிஹைண்ட் என்ன, அது நமக்கு தெரியாது இது வரைக்கும். நமக்கு நம்ம ஒரு ஒரு இது வரைக்கும் நம்ம அனுமானத்தில் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அனுபவத்தில் பண்ணிட்டு இருக்கோம். சில இடத்துல என்ன சொல்லுவாங்க, பிரீமியம் ரொம்ப ஹையாக இருக்கு அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்ம உடனே என்ன பதில் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ அதுக்கு வந்து இதனுடைய சரியான வேல்யூ பற்றி அதிகமாக பேசணும். அந்த வேல்யூவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் அந்த வேல்யூ புரிவார் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள் வந்து ரெஸ்பான்ஸை வந்து அப்படியே கொடுக்குது. 2 லைன் 3 லைன் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அந்த வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இன்னும் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த வெப்சைட்டில் போனால் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸ்னு இருக்கும். அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். சாதாரணமாக ஃபோன் பண்ணி டோல் ஃப்ரீ நம்பர் கூப்பிட்டு இதான் கேட்பாங்க. ஸோ எதை மாதிரிலாம் கேள்விகள் கேட்டு ரெடி பண்ணி வச்சிடறாங்க. இப்போ அதே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாட் மூலமாக, பிஓடிங்கிற டெக்னாலஜி மூலமாக இந்த கேள்வி கேட்டால் அந்த பதில் கொடுங்கிறத உள்ளே போட்டு வச்சுறாங்க. யாரும் இண்டிவிஜுவல் கூட பாட் போடலான்னு சொல்லி ஒரு இடத்துல ட்ரை பண்ணேன். ஸோ ஏதோ ஒரு டெக்னிக்கல் இருந்து அதுக்கப்புறம் போக முடியல. பட் இண்டிவிஜுவல் கூட ஒரு பாட் போட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும், இந்த கேள்வி கேட்டால் இந்த பதிலுங்கிறத ஒரு 40 கேள்வி போட்டால் இந்த கேள்வி கேட்டால் இந்த பதில் போடுங்க, இந்த கேள்வியில் இந்த வார்த்தை இருந்தாலும் இந்த பதில் கொடுத்துருங்கன்னு சொல்லி போட்டு வச்சிடலாம். இப்போ அது மாதிரி நம்ம வந்து என்ன வந்து நீங்கள் என்னென்ன அப்ஜெக்ஷன்ஸ் வருகிறது, என்னென்ன மாதிரி மக்கள் கேள்வி கேட்குறாங்க, அதற்கு என்ன பதில் நம்ம கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த இது இது கொடுக்குற பதிலெலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா டேம் ஈஸியாக இருக்கும். ப்ராஸ்பெக்ட் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிஸ்னஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா துறையிலும் வந்துச்சு. எந்த துறையில் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அப்போது உங்களுடைய துறையில் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுக்கு ஒரு எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலண்டா அவங்களோட எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். மக்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகிறது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பதில் கொடுத்தா பெட்டராக இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள், கனிவான வார்த்தைகள் அப்படிங்கிறது எப்படி அக்னாலேஜ் பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட எப்படி வேலிடேட் பண்ணுறீங்க, எப்படி வார்த்தைகளை மாற்றி சொல்லலாம், இப்படி சொன்னால் அவருக்கு புரியல எப்படி சொல்லலாம், எப்படி நம்ம சாஃப்டாக பேசலாம், இந்த அடுத்த சாஃப்டான வார்த்தை என்ன இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அட்டகாசமாக ஹெல்ப் பண்ணுறது. அதை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிற லெவல் நேரத்தில் க்ளோஸ் பண்ணி எப்படி பண்ணால் அதை க்ளோஸ் பண்ண முடியும், எந்த இடத்துல ஸ்பாட் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவோம், அந்த இடத்துல போய் நிறுத்திடுவாங்க சில இடத்துல. எல்லாம் பேசி முடிச்சோன்னு உங்களோட அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன், எல்லாம் பேசி முடிச்சோன்னு கடைசியில் என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும், இல்லை எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும், இல்லை வீட்டுக்காரிட்டே கேட்கணுமாங்க, வீட்டில் அப்பாட்ட கேட்கணுமாங்க. இவ்வளோ அப்போ எனர்ஜி பூரா நம்ம 1 மணி நேரம் நீங்கள் உட்காந்து பேசி அந்த எனர்ஜி கிடைக்காம போயிடுமோ, ரிசல்ட் கிடைக்காம போயிடுமோன்னு இருக்கும். அப்போ முதல்லயே சஜஷன் கொடுக்கும், இது வந்து யார் டிசிஷன் எடுக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வீட்டில் யார் முடிவு எடுக்கிறாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவங்களோட உட்கார வச்சு நீங்கள் இதை பேசுங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறது. இதெல்லாம் வந்து எல்லாமே தகவலாக ஏற்றி வச்சிருக்க தகவல்களை நமக்கு அப்படியே ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம கொடுக்கறது. நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்னென்ன விஷயம் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அது சொல்லுது, நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு ஏஜென்ட் அப்படின்னா டெய்லி நீங்கள் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு 3 விஷயம் உங்களுக்கு கொடுக்குது. அடுத்தது நீங்கள் ஒரு விஷயத்த எப்படி நான் வந்து ஒரு சார்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு கண்ணில் விஷன் போர்டு மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அது எல்லாத்தையுமே எண்டில் கேட்கும். எந்த கேள்வி கேட்டாலும் இதை நான் அப்படி மாற்றி தரவா, இது தமிழில் மாற்றி தரவா, இல்லை இமெயிலாம், இப்போ இமெயில் பதிலாம் உங்களுக்கு வருது, அடுத்து நான் சொல்கிறேன், மாற்றி தரவா இல்லை சுருக்கி தரவா அப்படிலாம் கேள்வி கேட்குது. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், பதில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு அலோவ் பண்ணுதோ யூஸ் பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை ஏதாவது ஒரு டூல் எடுத்துக்கோங்க, பெர்ப்ளெக்சிட்டியோ டீப்சீக்கோ சாட் ஜிபிடியோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு அலோவ் பண்ணதோ கேட்டுக்கிட்டே இருங்க. பேனர் டிசைன் பண்ணதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரைட்டா? இந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு தமிழ்லேயே நீங்கள் பதில் கேட்டால் கூட தமிழில் கொடுக்குது. அது எல்லா லாங்குவேஜும் கொடுக்குது. நீங்கள் தமிழ்லேயே கேட்டால் கூட தமிழ் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஐ ஆல்ரெடி ஹேவ் இன்சூரன்ஸ்னு ஒரு ஆள் சொன்னார் அப்படின்னா நீங்கள் பதில் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் போதும் சார் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கிறது தமிழில் வந்து அந்த வார்த்தைகளை அப்படியே கொடுக்குது. 10 நிமிடம் போதும், ஒரு சின்ன செக் பண்ணலாமா, எவ்வளோ கவரேஜாக கரெக்ட் பண்ணியிருக்கீங்களா, கரெக்டாக இருக்குதா, உங்கள் கவரேஜ் கரெக்டாக இருக்குதா, ஒரு சின்ன செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு தமிழில் கொடுக்குது. நீங்கள் தமிழில் கேட்டீங்க, தமிழில் கொடுக்குது. அப்போ எவ்வளோ அது யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது. நமக்கு கைடன்ஸ் கொடுக்க ஹேண்ட் ஹோல்டிங் சொல்லுவாங்க. கூடவே ஒரு ஆள் இருந்து நம்ம கைட் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், உங்களுக்கு மேலே இருக்கிற சீனியர் எப்படி ஹெல்ப் பண்ணுறாரோ அதை விட ஒரு ஒரு படி அவருக்கு அனுபவம் இருக்குது. பட்
வார்த்தைகள் எப்படி போட்டால் இல்லை டெக்னாலஜி வைஸ் எப்படி போட்டால் ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஆவரேஜாக 12% சொல்லி ஜென்ரலாக சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக 12% மினிமம் கிடைக்குங்க. அது கண்டிப்பாக பேங்க் வட்டியோட ஜாஸ்தி தாங்க. நீங்கள் கேபிட்டல் கெயின் கொடுத்தா கூட ஸ்டில் ஒர்த்துங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. இப்போது 12%னா எவ்வளோ வரும், 13%னா எவ்வளோ வரும், 14% எவ்வளோ வரும், ஒரு 20% வரைக்கும் ஒரே லைனில் கொடுத்தீங்கன்னா அது டக்குன்னு கால்குலேஷன் அடுத்த செகண்டில் கொடுக்குது. நீங்கள் போய் உங்களோட ஆப்பில் போட்டு பார்க்குற டயத்தை விட மியூச்சுவல் ஃபண்டு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை 1.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 5 வருஷம் பீரியடு. அது 12% எவ்வளோ வரும், 13% எவ்வளோ வரும், 20% வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு செகண்டில் அந்த கால்குலேஷனை கொடுக்குது. அப்படியே எடுத்து அது சொல்லலாம், சார் 12% இருந்தாலும் இவ்வளோ வரும், சாதாரணமாக 15% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ வரும்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் போய் எக்ஸலில் போட வேண்டாம், தனியாக உட்காந்து சார்ட் ஒன்றுன்னா போட்டுட்ருக்கோன்னா ஆப்பில் போடுறது இட் வில் டேக் லாங்கர் டைம். அவங்களுக்கு பொறுமை கிடையாது, எல்லாருமே அவசரம், எஜிலிட்டி, ஸ்பீடு, உடனே 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 வேணுங்கிறாங்க, எல்லாருமே அவசரப்படுறாங்க. முன்னாடியில் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இப்போ யார் வெயிட் பண்ணிருக்கேன்? நம்மலாம் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஹோட்டலுக்கு போகிறதே 2 மாதம் 3 மாதம் பிறகு தான் ஹோட்டலுக்கு போவோம். ஹோட்டலுக்கு போனால் தோசை, மசாலா தோசை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு தோசை ஆர்டர் பண்ணாலே 20 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுவோம். மசாலா தோசை ஆர்டர் பண்ணால் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம் அந்த காலத்தில். இன்றைக்கி இந்த இடத்துல யாராவது வெயிட் பண்ணுறாங்களா? இல்லை, உடனடியாக பதில் பண்ணுங்கிறோம். நீங்கள் ஆப் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தாலே அவங்க மூட் அவுட் ஆகிடுறது, அந்த டெம்போ போயிடுது. இது ரொம்ப முக்கியம், டெம்போ. அப்படியே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக ஏற்றிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஆப்பில் இருந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்ற, இருங்க சார் நான் இப்போ சொல்கிறேன் சார் அப்படிங்கிற போது அவங்க டெம்போ இறங்கிடுது. திருப்பி கீரப் பண்ணி கொண்டு வரது கஷ்டம். இதுக்கு வந்து இது சேட் திறந்து வச்சு சாட் ஜிபிடியோ பர்ப்ளஸ் இதை திறந்து வச்சுட்டு இந்த கால்குலேஷனை கொடுன்னு சொன்னால் டக்குன்னு கொடுக்குறது. ஸோ நீங்கள் ஆப்பில் இருக்குது இந்த கால்குலேஷன், மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ரைட்டா? ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த அப்ஜெக்ஷன் மெயினாக அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டியது இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு விஷயங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கறது. என்னென்ன கேள்விகள் நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி ஃபேமிலி நேச்சர், இவங்களுக்கு நான் என்ன கேள்வி கேட்கலாம், என்ன மாதிரி போட்டால் உங்களுக்கு கவரேஜ் ஆவாங்கன்னு நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு சாட் ஜிபிடி உங்களுக்கு சொல்லுகிறது, அந்த பர்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு சொல்கிறது, ஏஐ டூல் சொல்கிறது. ஸோ இன்று ஒரு அவசியம் வந்து விட்டது, கற்றுக்கொண்டே ஆக வேணுங்கிற விஷயம். அதே நேரத்தில் தெளிவாக தமிழில் சொல்லிக் கொடுக்க ஆள் தேவை, எளிதாகவும் இருக்கணும். ரொம்ப பெரிய டெக்னிக்கல் வார்த்தையில் டெக்னிக்கல் ஜார்கன்ஸ்லாம் பேசக்கூடாது. நானும் ஏஐ கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன், இன்னும் நான் முடிச்சுட்டேன், பெஸ்ட் ஆள்லாம் சொல்லலை, இன்னும் நான் கற்றுக்கிட்டு இருப்பேன். ராத்திரி 1 மணி நேரம் உட்காந்து எதாவது பார்த்துட்டு இருப்பேன், நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். இது நம்ம பண்ணியே ஆகணும், இல்லை என்றால் எதிர்காலம் நமக்கு இல்லை. வேறு யாராவது தெரிஞ்ச ஒரு ஆள் அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு களத்தில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அட கேட்ட கொடுத்துலாம், என்ன வழி கேட்டாலும் பதில் இருக்குது, நம்ம கையில் ஒரு பெரிய சப்போர்ட்டிங் ஒரு ஆள் இருக்காங்களே, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குகிறேன், ஏன் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறேன்னு கேட்டால், எதையுமே நம்ம இலவசமாக கற்றுக் கொடுத்த எதையுமே நம்ம பயன்படுத்தலை. நீங்கள் நல்லா பாருங்கள், வாட்ஸ்அப்பில் வராத தகவல்களா, யூடியூப்பில் கிடைக்காத பயிற்சிகளா, எந்தெல்லாம் இலவசமாக பார்த்துருக்குறோமோ நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு தள்ளி விட்டுறோம். தள்ளி விட்டு போகிறதுக்கு யார் வந்து நம்மளை ஞாபகப்படுத்துவா? நீங்கள் இதை பார்த்தீங்களே, யூஸ் பண்ணீங்களா, நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்களா, யூஸ் பண்ணுவீங்களா, நேற்றுக்கு இதை பார்த்தீங்களே, என்ன பண்ணி, யாரும் ஞாபகப்படுத்த போகிறதில்ல, தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். when you pay the higher the fees, ஏதோ ஒரு பயிற்சிக்கு ஒரு 25,000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் கொடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். 10,000 ரூபா கொடுத்தா இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். அவங்க இலவசமாக கொடுக்குற எதையுமே நம்ம சரியாக பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் ரொம்பவும் உங்களை சார்ஜ் பண்ண விரும்பலை, சின்ன அமௌண்ட்டாக இருக்கணும், ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரூட்டை போட்ட ஒரு நபராக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சிறிய தொகையாக வைக்கிறேன். ஸோ தட் மோர் பீப்புள் வில் பி பெனிஃபிட்டட். நிறைய பேர் அதை அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரைட்டா? அதனால் மிக குறைந்த தொகையாக 199 ரூபா நான் அதில் வச்சுருக்கிறேன். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு 20ஆம் தேதி நடத்தக்கூடிய மெயின் கிளாஸில் 199 ரூபா வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு புக்லெட் மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் போட்டு கொடுத்துறேன், பிடிஎஃப் ஃபைல் மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது எனக்கு இபுக் ஏதாவது கிடைத்தாலும் கண்டிப்பாக அந்த குரூப்பை வச்சுருவேன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒரு பயிற்சி நடத்தினேன் அப்படின்னா அந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு நீங்கள் யாரோ நான் யாரோ கிடையாது. அந்த பயிற்சி தான் நம்மளோட ஆரம்பம். அன்னைக்கு பயிற்சி முடிஞ்சு போயிடும், ஆனால் உங்களுக்கு எனக்குள்ள தொடர்பு ஆரம்பம். எனக்கு தகவல்கள் கிடைக்கும் போதெல்லாம் நான் போட்டுகிட்டே இருப்பேன். நான் மைண்ட் பவர் பற்றி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஆழ்மன சக்தி பற்றி, சைக்காலஜி ஆஃப் மணி பற்றி கிளாஸ் எடுத்துருக்கேன், செல்வந்தராகலைன்னா ஏன் காரணம், ஆழ்மனத்தில் என்ன விஷயங்கள் மாற்றணும் அது எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ போன வாரம் வந்து நான் ரிலேஷன்ஷிப் பற்றி, உறவுகள் பற்றி கிளாஸ் எடுத்தேன். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறேன். பட் எல்லாமே தனித்தனி குரூப் வச்சு இன்றைக்கும் அவங்களுக்கு அந்த குரூப்புக்கு நான் மெசேஜ் போட்டுட்ருக்கிறேன்.
15 நாளைக்கு முன்னாடி நடந்த உங்கள் குரூப்பில் கூட இன்றைக்கி கூட காலையில் ஒரு விஷயம் கிடச்சிது, காலையில் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த அப்டேஷன் நான் பண்ணிகிட்டு இருக்க அப்டேஷனை குரூப்புக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த சப்போர்ட் என்னால் கொடுக்க முடியும். இட்ஸ் நாட் த அமௌண்ட்டு. நீங்கள் குறைஞ்ச அமௌண்ட்டு கூட அப்படிலாம் இல்லை. நான் வந்து 5000 ரூபாய் வாங்கணும், 15,000 ரூபாய் வாங்குற சில ட்ரைனிங்க்கும் நான் இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 5000 ரூபாய் வாங்கின ட்ரைனிங்க்கு இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணிருக்கேன். நீங்கள் 199 கொடுத்தாலும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னை பொறுத்தவரை கிடைக்கிற தகவல் எனக்கே அல்ல, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணது. அதுதான் அவங்க ஆள் கொடுத்துட்டு நமக்கு ஒரு பரம திருப்தி. அவ்வளோதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ரைட்டா? இதுதான் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அது சஜஷன் கொடுக்கும். இது நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம், ஒரு பிரிண்டபிள் சார்ட்டாக பண்ணி கொடுனா பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி சார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இந்த அப்ஜெக்ஷன் எல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி எந்த அப்ஜெக்ஷனுக்கு எந்த மாதிரி நீங்கள் பதில் சொல்லலாம் கூட பெரிய சொத்து உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எந்த இடத்துல கிடைக்கும்னு தெரியாது. நான் எழுதி வச்சுருக்கோம் சில விஷயங்கள், கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ட்ரைனிங்கில் கலெக்ட் பண்ணி வச்சுலாம் எழுதி வச்சுருக்கேன். சாட் ஜிபிடியே நிறைய அப்ஜெக்ஷன் நிறைய விஷயங்கள் சொல்லி அதுக்குள்ள விஷயங்கள் பதிலையும் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். சாட் ஜிபிடியில் கலெக்ட் பண்ணது, டீப் சீக்கில் கலெக்ட் பண்ணது, பெர்ப்ளெக்சிட்டியில் கலெக்ட் பண்ணது, நான் ஒரு இதில் மட்டும் இல்லை, நான் எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ணி மொத்த கோர்வையை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்களுடைய நேரம் சேவ் ஆகிறது. நீங்கள் போய் உள்ளே போய் எதில் தேடணும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எப்படி தேடணும்னு தெரியாமல் இருக்கலாம், என்னென்ன வார்த்தைகள் போட்டு தேடணும்னு தெரியாமல் இருக்கலாம். அது பேர் ப்ராம்ப்ட்னு பேர். நம்ம வெளியே வந்து கமாண்டுன்னு சொல்லுவோம். எந்த கமாண்ட் கொடுத்தா கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் டாஸ்லாம் இருந்து, எம்எஸ் டாஸ்லாம் இருந்து, அது பேர் கமாண்டுன்னு சொல்லுவோம். இப்போ அது க்ளோஸ் பண்ணால் எப்படி, ஓப்பன் பண்ணால் எப்படிலாம் கொடுப்போம் இல்லையா? இன்றைக்கி வந்து இது பேர் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஏஐ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்குது. அந்த ஏஐயை எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு தெரிவதற்கு ப்ராம்ப்ட்ங்கிற விஷயம் தெரியும். ப்ராம்ப்டிங்னு தெரியணும். ப்ராம்ப்ட்னு சரியான வார்த்தைகள் போடணும்னு தெரியணும். அந்த வார்த்தைகள் ஒரு இன்சூரன்ஸ் துறைக்கு நீங்கள் என்ன மாதிரி போட்டு எடுக்கணுங்கிறத லைவாக நான் காமிக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இதை ஓப்பன் பண்ணி, சாட் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் உடனே பதில் வருது பாருங்க. இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் கேள்வி கேட்டால் பதில் வருது பாருங்க. இதுக்கு மேலே என்னென்னு கேட்டால் லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு இது மட்டும் இல்லை, 2-3 இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். முடிஞ்சால் 4 இதில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த 4ல் நீங்கள் ஒன்றா கரெக்டாக யூஸ் பண்ணாலே போகிறோம். தினசரி அன்றாட விஷயங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? இது ஏன் தேவைங்கிறத சொல்லிட்டேன், என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கொடுக்குங்கிறத சொல்லிட்டேன். ஒரு 1 மணி நேரம் இந்த 1.5 மணி நேரம் மேக்ஸிமம், அதுக்குள்ளே மேக்ஸிமம் எல்லா கண்டென்ட் நான் கொடுத்துருவேன். மிச்சத்தில் வந்து பிடிஎஃப் ஃபைலாக எதெல்லாம் வேணுமோ உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். சந்தேகங்கள் தாராளமாக கேட்கலாம். நீங்கள் மட்டும் உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணிவிட்டு தாராளமாக கேட்கலாம். ரைட்டா? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்கள் சார். நான் பாலாஜி, சென்னை சைதாப்பேட்டில் இருக்கேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்ஐசி வந்து 93 பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலி சரி சார், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சார். சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த ஏஐல கொடுக்கறச்ச நம்மளுடைய போட்டோ கொடுத்தா அது வேற மாதிரி வருதா சார்? சில இதெல்லாம் தமிழ்ல எடுத்துக்க மாட்டேங்குது சார். அதெல்லாம் எப்படி சார் நம்ம பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு தமிழில் எங்கே வரலன்னு கேட்டால், தமிழில் கேள்வி கேட்டால் தமிழ் பதில் கொடுக்குது, அட்டகாசமாக கொடுக்குது. பேனரில் தமிழ் எழுத்து சரியாக வராது. பேனர் போடும்போது தமிழ் எழுத்து சரியாக வராது. ஆனால் அதை நீங்கள் எப்படி பெயிண்டில் சரி பண்ணலாம்னு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஓ சரி. பெயிண்டில் அது நீங்கள் அதை எந்த இடத்துல தமிழ் வரலையோ அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு வேறு கலர் போட்டுட்டு தமிழில் எப்படி பண்ணலாம், பெயிண்டில் எப்படி, நான் பெயிண்டில் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா பயிற்சிகளுக்கும் பேனர் தயார் பண்ணுறது பூரா நான் வந்து இதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயரை தான் வந்து ஏஐ மூலமாக அந்த பேனர் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி முழுக்க பெயிண்டில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். பெயிண்ட்லேயே போதும், எனக்கு வந்து கேன்வா தெரியாது, ஃபோட்டோஷாப் தெரியாது. ஆனால் பெயிண்டில் எப்படி பண்ணலான்னு தெரியும். அதனால் இன்றைக்கி எடுக்கிற ஒரு பேனரில் தமிழ் எழுத்து ஃபாண்ட்டு சரியாக வராது. அது அதாவது பேனரில் வரக்கூடிய ஃபாண்ட்டு சரியாக வராது. தமிழ் தனியாக கொடுக்கும், டிரான்ஸ்லேஷன் அட்டகாசமாக கொடுக்கும். அட்டகாசமாக டிரான்ஸ்லேஷன் கொடுக்கும். எதெல்லாம் படம் வராது, எதெல்லாம் படம் கொடுக்குங்கிற விஷயத்தையும் நான் கொடுக்குறேன். எந்தெந்த டூல்ஸ் வந்து படம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், எந்தெந்த டூல்ஸ் படம் ஹெல்ப் பண்ணாதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதை எப்படி நம்ம களைஞ்சி வெளியே வரலாம்னு சொல்கிறேன். அதாவது நான் போய் உட்காந்தேன்னா 10 நிமிஷம் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். எனக்கு அது ஒரு உள்ளே போய் அனுபவம் கேட்டனால எப்படி போட்டால் எப்படி கிடைக்கும்னு தெரியும். ஒரு உதாரணம், பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வாழ்த்து போடும்போது நான் எப்பவுமே கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணுவேன். ஒரு பேனர் பண்ணும்போது க்ரியேட்டிவாக பண்ணுவேன். பொங்கல் பானையை நான் வந்து பொங்கல் கிண்டிட்டு இருக்க மாதிரி எனக்கு வேணும். பின்னாடி வந்து கரும்பு இருக்கணும், மாடு இருக்கணும், கண்ணுக்குட்டி இருக்கணும், முன்னாடி வாழை இலை இருக்கணும், காய்கறிகள் இருக்கணும், வாழைப்பழம் இருக்கணும், குத்து விளக்கு இருக்கணும், அது லைட் பண்ணி இருக்கணும். இதெல்லாம் போட்டு ஐடியா கொடுத்தேன். என்னோட இமேஜை கொடுத்தேன். என்னோட ஃபோட்டோ ஒன்று, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கொடுத்தேன். இந்த இமேஜை யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணுன்னு சொல்லி ஒரு நிமிஷத்தில் அது பண்ணி கொடுத்தது. பண்ணி கொடுத்த பார்த்தா பேக்ரவுண்டு சரியில்லாத மாதிரி இருந்தது. பேக்ரவுண்டுக்கு வில்லேஜ் அட்மாஸ்பியர் தான் நல்லா இருக்குமான்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ உடனே ஆட் வில்லேஜ் அட்மாஸ்பியர்னு கொடுத்தேன். ஸோ பேக்ரவுண்டில் ஸோ உடனே மாற்றி கொடுத்தது. மாற்றி கொடுத்த பிறகு பார்த்தா என் சட்டை கலருக்கும் அந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டுக்கும் கான்ட்ராஸ்டே இல்லை. ஸோ அப்பீலிங்காக இருக்குது அது பார்க்குறதுக்கு.
ஸோ உடனே மெசேஜ் கொடுத்துட்டேன். என்னோட ஷர்ட் கலரை மாற்று, யூ ஷுட் பி கான்ட்ராஸ்ட் டு த பேக்ரவுண்ட் சொல்லி கொடுத்தேன். அது உடனே மாற்றி கொடுத்து அதுக்கப்புறம் தான் வாட்ச் பண்ணால் நான் செருப்பு போட்டு பூஜை பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஓஹோ! அடுத்த ப்ராம்ப்ட் என்ன கொடுத்தேன், செப்பலை எடு, கால் வெறுங்காலில் இருக்கிற மாதிரி பண்ணு. இப்போ என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கும், அது கொடுக்க தயாராக இருக்குது. நமக்கு என்ன ஓகே. ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு தெரியணும், அவ்வளோதான். இப்போ ம். மாற்றிக்கிட்டே போகலாம். இப்போ ஓ! கொஞ்சம் அனுபவம் கிடைச்சப்புறம் என்ன பண்ணுவோம், 10 தடவை மாற்ற வேண்டியிருக்காது. உள்ள ஓகே. போகும்போதே இது ஆ. கமா, அடுத்தது கமா, இது ஒரு 10 விஷயத்த ஒண்ணா போட்டா அதுதான் பெஸ்ட் யூசேஜ் நம்மள பொறுத்தவரைக்கும். கண்டிப்பா. ஒவ்வொருத்தரையும் போட்டு, போட்டு 10 தடவை பார்க்க வேண்டாம். ஸோ முதல்ல ம். போடும்போதே நம்ம அனுபவத்துல ஒரு 10, 20 கமாண்ட் மொத்தமா 20 சேர்த்து மொத்தமா கலவையா அவியல் குடுக்குது அட்டகாசமா. அப்ப அத நம்ம கத்துக்கலன்னா, இல்ல இன்னொருத்தர் கத்துக்கிட்டு அவன் பண்ணிட்டு இருக்க பார்க்கும்போது பொறாம தான் நமக்கு வரும். அடடா! இவன் இதெல்லாம் பண்றானே! நமக்கு ஒண்ணுமே தெரியலையே! டெக்னாலஜி கிட்ட போகவே பயமா இருக்கு. எந்த ஏஜ்னாலும் பண்ணலாம். யார் வேணாலும் 70 வயசு ஆளுக்கும் நான் கத்துக் குடுக்குறேன். எப்படி சரி, சரி. பேசிக்கான விஷயங்கள் போகும். நம்ம பில்கேட்ஸோட போட்டி போட போறதில்ல. பெரிய பெரிய கம்பெனியோட போட்டி போட போறோம். ஆனா ஏஐ பத்தி நெறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னும் இன்னும் கத்துக்கணும் ரொம்ப ஆர்வம் இருக்குது. நேரம் தான் நமக்கு இல்ல. இன்னும் இருந்தா கண்டிப்பா. எவ்வளோ நேரம் தான் நம்ம போட்டு பார்த்துட்டு இருக்க முடியும்? கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகும். மத்த வேலைகள் இருக்கும். இல்ல கத்துக்கிட்டு இருக்கிறோம், நோட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் தெரிஞ்சது எல்லாமே எனக்காக இல்ல. தெரிஞ்சதெல்லாம் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணேன். என்னோட பயிற்சியில நான் எல்லாம் கத்துக் குடுக்குறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தொழில் முனைவர் மையத்தில திருவள்ளூர்ல போன மாசம் நடத்தினவர்ல ஒரு 40, 50 பேர் பெண்களும் வந்தாங்க. ஆட்டோ டிரைவர்ஸும் வந்தாங்க. சின்ன சின்ன பிசினஸ் பீப்பிளும் வந்தாங்க. அப்ப நான் ஒரு 5 நிமிஷம் இத மட்டும் நடுவுல சொன்னேன். அவங்கலாம் ரொம்ப பாமர மக்களா அதிகமா படிக்காதவங்க. அப்ப நான் வந்து சொன்னேன், "இது மாரி எவ்வளோ வளர்ச்சி இருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, யார கேட்கலன்னு தெரியல அப்டின்னா, நான் என் நம்பர் குடுத்துட்டு போறேன். நீங்க WhatsAppல கேளுங்க. நான் பதில் குடுக்குறேன். யார கேட்கலன்னு தெரியலன்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தாங்க இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நெறைய டூல்ஸ் இருக்கு. நான் 1, 2 பேர போடுறேன். இதுல ஆ. போய் நீங்க தமிழ்லயே போடுங்க. அது தெரியல சார் எனக்கு. சொல்லிக்கிறாங்க சார் எல்லாரும் பேப்பர்ல பார்க்குறேன்னு. இப்ப நீங்க ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி ChatGPT ஓப்பன் பண்ண வச்சு, ஒரு 15 பேர அங்க ஓப்பன் பண்ண வச்சு, ஆட்டோ டிரைவர்ட்ட போய் சொன்னேன். நீங்க தமிழ்லயே போடுங்க. நீங்க தமிழ்ல என்ட்ட கேட்டா சொல்லுங்க. நான் ஒரு ஆட்டோ டிரைவர். எனக்கு புதிய வாடிக்கையாளரை பெறுவதற்கு வழிகளை காட்டு. இல்ல எனக்கு ஆலோசனை சொல்லு. தமிழ்லயே அடிங்கன்னு சொல்லி கூட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் சொல்லிக் குடுத்தேன். உடனே ஓ! 8 ஐடியா குடுத்தது அடுத்த செகண்ட். "சார் ஓ! சூப்பரா குடுங்க சார்" அப்டின்னாரு. இதுதாங்க யூஸ் பண்றோம்னு சொல்றேன். எந்த துறைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வியாபாரத்துல இருக்கீங்க, இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுனாலும் குடுக்க தயாரா இருக்குதுங்க. அது தெரிஞ்சுக்கோங்கன்னு. சார் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் சார். டெக்னாலஜி ஏதோ பெரிய விஷயம், பெரிய கம்ப்யூட்டர்ன்னு நெனச்சேன் சார். கேள்வி கேட்டா பதில் குடுங்க சார். நீங்க என்ன வேணாலும் கேளுங்கன்னேன். அடுத்தால என்ன வேணாலும் கேளுங்க. ரூட் பதில் சொல்லுது. தமிழ்லயே அடிங்க. தமிழ்ல பதில் குடுக்குன்னு. ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். நம்ம உள்ள இறங்கி பார்ப்போம். என்ன தப்பானா என்ன ஆயிட போகுது? நம்மள ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச்னா சொல்லப் போகுது? பெஞ்ச் மேல ஏறுன்னா சொல்லப் போகுது? இல்ல. அதுக்கு தப்பா குடுத்தா நம்ம எது வரைக்கும் குடுத்துருக்கோமோ அது பதில் குடுக்க போறது. நம்ம சரியா குடுக்கலனா சரியா வரப்போறதில்ல. அனுபவத்துல நெறைய கரெக்ட்டா கத்துக்குவோம். ஆனா கத்துக்கோங்கங்கிறேன். நம்ம வந்து பயப்பட வேண்டாங்கிறேன். ரைட்டா? அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சப்போர்ட் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க எது கேட்டாலும் உங்களுக்கு குடுக்க தயாரா இருக்கிறேன். ரைட்? வேற கண்டிப்பா உங்களுடைய சார். சந்தேகங்கள் இருந்தா தாராளமா கேட்கலாம். கண்டிப்பா சார். இப்போ இந்த ஏஐல வந்து பேசுறாங்க இல்லையா? ஒரு லேடி வந்து பேசுறாங்க. நேத்து ஒரு விளம்பரம் பார்த்தேன் சார். இது வந்து இவரு வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு. அவரு ம். வந்து இந்த ஊர்ல இருக்காரு. இவரு இது அந்த மாரிலாம் நம்மளுக்கு ரெடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க வந்து வந்து வீடியோ வீடியோ வந்து உங்களுடைய முகத்தை காட்டாமல் வீடியோ தயார் பண்ண முடியும். ஓஹோ! சரிங்க, நீங்கள் சரி. உங்க முகத்தை காட்டாமல் வீடியோ தயார் பண்ண முடியும். ஓகே, அது பேர் ஓகே, வீடியோ ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஸ்கிரிப்ட் எந்த ஸ்கிரிப்ட் நான் பேசணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆ. நீங்க வந்து அது ஃப்ரீ பைசா கட்டாம எனக்கு வீடியோ தயார் பண்ணி குடுக்க வெப்சைட் நான் உங்களுக்கு சொல்றேன். ம். சரி, சரி. ரைட்டா? அது நான் உங்களுக்கு எடுத்து ஓகே. சொல்றேன். எப்படி பண்ணலான்னு சொல்லி சொல்றேன். எப்படி போட்டா என்ன கமெண்ட்ஸ் போட்டா எப்படி வரும்னு சொல்றேன். அதுல வந்து யார் குரல் இருக்கணும்? பெண் குரல் இருக்கணுமா? ஆண் குரல் இருக்குமான்னு சொல்லி கேட்கலாம். அது கேட்கும், குடுக்கும். வாய்ஸ் ஓவர்ன்னு ஒண்ணு இருக்குது. நான் வந்து பின்னாடி படத்த எதையும் காமிக்கல. நான் மேட்டர் தான் பேசணும். மேட்டர் ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்ணிட்டேன். ஆ. நீயே பின்னாடி படத்த போட்டுக்கோ அப்டின்னா அது போட்டுக்கும். ஓஹோஹோ! சரி, சரி. வாய்ஸ் ஓவர்னா நம்ம இந்த வாய்ஸ வந்து வேற ஆள வச்சு ரெக்கார்ட் பண்ண வைக்கலாம். இல்ல இந்த மாரி வாய்ஸ நீயே கிரியேட் பண்ணி சொல்லி போடலாம். அதெல்லாம் குட்டி குட்டி நுணுக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன முடியுமோ அத சொல்லிக் குடுக்குறேன். ரொம்ப குழப்பவும் வேணாம். அதே நேரத்தில ஈஸியா உள்ள போணும். ரைட்டா? உங்களுக்கு இன்சூரன்ஸ் துறைக்கு மெயினா எடுத்துப்போம். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கைக்கு அத எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறோம். ரைட்டா? வேற உங்க நம்பர் தெரிஞ்சுக்கணும். அப்ப ஷேர் பண்ணுங்க சார். உங்க நம்பரையும் ஷேர் பண்ணிடுங்க சார். என்னங்க? நோட் பண்ணிக்கிறேன். உங்க நம்பரையும் ஷேர் பண்ணிடுங்க நம்பர் சாட்ல. ஷேர் பண்ணு. நான் ஒரு சாட்ல போடுறேன். ஆ. சாட்ல போடுறேன். நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு உங்களுடைய நம்ம ஒரு ஃபார்ம் ஒண்ணு ரெடி பண்ணி பண்ணோம். கூகுள் ஃபார்ம்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். பரவால்ல. உங்களுடைய நம்பர்ஸ மட்டும் எனக்கு சாட்ல நீங்க போட்டுருங்க. தட் உங்கள ஓகே சார். கான்டாக்ட் பண்ணி வச்சுட்டு ஃபர்தர் எல்லாமே இருக்கு. எல்லாருமே நம்பர் போட்டுருங்க. உங்க பேர பேரையும் கொஞ்சம் போட்டுட்டு சேர்த்து பேர போடுங்க. போட்டுட்டு நம்பர போட்டுறேன் சார் நானு. பேரையும் போட்டு நம்பர் போட்டுருங்க தயவுசெய்து. ஏன்னா எனக்கு அது ஒரு ரெக்கார்ட் அது. பெரிய சொத்து. நாளைக்கு என்ன செஷன் நடத்தினாலும் தகவல் குடுப்பேன். உங்களுக்கு தேவை இருந்தா அட்டெண்ட் பண்ண போறீங்க. தேவையில்லனா ஸ்கிப் பண்ண போறீங்க. அவ்வளோதான். பட் கட்டாயம், என்ன குடுத்துட்டு கட்டாயங்க. இருக்கோன்னு சொல்லி நிச்சயமா. போடுவேன்.
நான் நிறைய வாட்ஸ்அப் குழு வச்சுருக்கேன், ஜென்ரலான குரூப் வச்சுட்ருக்கேன், லைஃப் ஸ்கில்ஸ்னு குரூப் வச்சுருக்கேன். அதில் ஆ, யார் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அது அப்பப்போ மோட்டிவேஷன் மெசேஜ் இதை போட்டுட்ருப்பேன். அதில் கண்டிப்பா. நானும் ஒரு நபர் தவிர வேறு யாரும் குப்பைகளை போட முடியாது, ஃபார்வர்ட் போட முடியாது. அதனால் வந்து ரொம்ப டீசெண்டான மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து சேர்த்துக்கணும்னா என்னுடைய ட்ரைனிங்கில் வேறு வேறு தலைப்பில் நான் பண்ணுறேன். ஒரு தலைப்பு 2 தலைப்பு இல்லை, இது வரைக்கும் 202 தலைப்புகளில் நான் பயிற்சிகள் கொடுத்துருக்குறேன். ஓஹோ! 25 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2,00,000 பார்ட்டிசிபெண்ட்ஸு, 1900 டைரக்ட் செஷன்ஸு, வெபினார் மட்டும் 600 ப்ளஸ்ஸு. நான் போன மாதம் நான் அட்டன் பண்ண ட்ரைனிங் மட்டும் 6 ஓ! வெபினார், நான் பணம் கட்டி அட்டன் பண்ணது 6. நான் ஓகே. நடத்தின நாட்கள் வந்து கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஜனவரியில் நான் பயிற்சிகள் நடத்தியிருக்கிறேன். ஓ! சரிங்களா? வெரி ம். குட் சார். வெரி இது குட். தொடர்ந்து இதுதான் வேலை நமக்கு. நம்ம டிவி பார்க்கவா பிறந்திருக்கோம், கிரிக்கெட் பார்க்கவா பிறந்திருக்கோம். அட கிரிக்கெட் இன்னொருத்தனோட பிஸ்னஸ், அவன் தோக்குறான் ஜெயிக்கிறான், அவனுக்கு காசு. நம்ம ஏன் அவன் பிஸ்னஸை பார்த்துட்டு இருப்பேன்? ம். நமக்கு கிடைக்கிற நேரம் நம்ம இந்த பிஸ்னஸ். இந்த உறவு முறைகள் சொன்னீங்கல்ல சார், ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப கணவன், மனைவி, பிள்ளைகள் அந்த உறவுகள் நம்மளுடைய அதை குடும்பத்திலே பத்தி முதல்ல நிறைய பார்க்கணும். பேசுறேன், அதை பத்தி நிறைய எடுக்கிறேன், அதை பத்தி நிறைய எடுக்கிறேன். ரைட்டா? நீங்க ஒரு குரூப் சேர்ந்தீங்க, ஒரு 10 பேர் எனக்கு ஆடியன்ஸ் இருந்தால் என்னால பேச ஒரு எனர்ஜி எனக்கு கிடைக்கும், ஒரு டானிக் மாதிரி இருக்கும். கட்டாயம் சார். ஒரு 10 பேர் சேருங்க, உறவுகள் பத்தி கிளாஸ் எடுக்கலாம். 1 கண்டிப்பா மணி சார். நேரமா 2 மணி நேரமா 2 நாள் கூட, நிறைய சரக்கு இருக்கு, 2 நாள் கூட எடுக்கலாம். சூப்பர் சார். வெரி குட் சார். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா ரொம்ப எனக்கு வந்து ஒரு சந்தோஷம். 10 பேர் ஆர்கனைஸ் ஆகி வந்துடும் சார், நீங்களே ஒரு 10 பேர் ஆர்கனைஸ் பண்ணிடுங்க, நம்ம பேசிக்கலாம். சரியா? என்னைக்கு பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு சொல்லி பேசிக்கலாம். பட் ஆனால் வாழ்க்கையில் முக்கியமான ஏரியாக்கள்ல கண்டிப்பாக வேணும். வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப 3 விஷயம் முக்கியம். ஒன்று ஹெல்த், ஆரோக்கியம். கண்டிப்பா. ஆரோக்கியம் இல்லைன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த ஆரோக்கியத்தை மீட்க முடியாது. ஆரோக்கியம் முக்கியம். 2வது துட்டு, டப்பு, வெல்த். கண்டிப்பா. 3வது ஹாப்பினஸ், வாழ்க்கையில் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்போ வரும்? உறவுகள் நல்லா இருந்தால் தான் வரும். கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் 3க்கும் எய்ம் பண்ணணும். இந்த சூப்பர். 3லையும் பேலன்ஸ் பண்ணி போகணும். இதெல்லாம் ஒன்றில் ஜாஸ்தி இருந்து இன்னொன்று டவுன் ஆனாலும் வேஸ்ட். ஸோ 3 பேலன்ஸ் பண்ணி போகணும். அப்போ உறவுகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்க சார், இந்த இன்னைக்கு பண்ணுங்க சார் சொல்லுங்க, நான் பண்ணிடலாம் உட்காந்து. ரைட்டா? சொல்லுங்க சார். சூப்பர் சார். சூப்பர் சார். நம்பர் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் நான் ஒரு ப்ரோக்ராம் போடும்போது உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன். இது மாதிரி பண்ணுறேன். வாங்க, வெல்கம் வீரராஜ், வீரராஜ்குமார். வெல்கம். நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் அனைவருக்கும் இனிய ஆரம்பிச்சிட்டேன். மாலை வணக்கம். ஆ, சாரி சார், நான் கொஞ்சம் வெளியில இருந்ததுனால பரவாயில்ல, ஜாயின் பரவாயில்ல, பண்ண பரவாயில்ல. இல்லை, முடியல. நானே இன்னைக்கு ரொம்ப டைட் 6 ஷெட்யூல். ஆன்லைன்ல வந்தேன் நானு. ஓகே. அப்பலேருந்து உங்க இதை கேட்டுட்டு இருக்கேன் நானு. சரி, சரி, ரைட், ரைட். நண்பர்களே, இவ்வளோ நேரம் நீங்க எல்லாரும் வந்து இதில் ஜாயின் பண்ணி ஏஐ பற்றின அந்த இன்ட்ரோடக்ஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து சாட் ஜிபிடியை இமேஜ் போஸ்டர் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சார் மூலமாக நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் சாட் ஜிபிடியில். நம்ம வந்து மெயினாக இந்த சார் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது, நமக்கு ஐடியாஸ் கேட்குறது. ஏன்னா நம்மளே ஐடியாஸ் யோசிக்கிறத விட சாட் ஜிபிடி கிட்ட கேட்கும்போது அதோட ஐடியாஸ் இன்னும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் இன்னும் நிறைய பேர் வந்து சேர்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே ரெஃபர் பண்ணுங்கள் நிறைய பேரை. நான் எனக்கு தெரிஞ்ச 4 குரூப்பில் நான் போஸ்ட் பண்ண மெசேஜை ப்ளஸ் என்னுடைய ஸ்டேட்டஸ்லையும் நான் வச்சுருந்தேன். என்னுடைய வீரா அச்சீவர்ஸ் குரூப், அப்புறம் வந்து எல்இஇ, அன்பு த லெஜண்ட், அப்புறம் வந்து தன்னம்பிக்கை, இந்த 4 குரூப்பில் தான் மெயினாக போட்டிருந்தது. ஸோ அந்த குரூப்பில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால. அண்ட் என்னோட ஸ்டேட்டஸ்லையும் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய பேருக்கு இந்த செய்தி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இன்னும் நிறைய பேர் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட்டில் 199ல் சார் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இதை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதில் நிறைய கற்றுக்கலாம். ப்ளஸ் சார்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதில் எல்லாரையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபாலோ அப்பில் இருப்பார், கண்டினியூஸாக அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. நான் வந்து லியாஃபி கே ராஜா மூலமாக சாருக்கு அறிமுகமான இவருடைய மைண்ட் பவர் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ணேன். அப்போலேருந்து தொடர்ந்து சார் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படியே போயிட்டு இருக்கு. நிறைய குரூப்பில் சார் ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணும்போது ஷியோர்லி சக்ஸஸ் கிளப்பில், அதே போல் மைண்ட் பவர் கிளப், மைண்ட் பவர் குரூப்பு, டெலகிராமு, அப்புறம் புக் ரிவ்யூ. சார் பார்த்தீங்கன்னா அவர் படித்த எல்லா புக்ஸ்லையுமே ஒரு புக்குக்கும் ஒரு தலைப்பு, அந்த அந்த புக்லேருந்து என்ன கண்டென்ட்ஸ் சார் எடுத்திருக்காரோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி அழகாக ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருவாரு. ஸோ நம்ம வந்து ஒரு புக்கை தேடி எடுத்து ஃபுல்லாக படிக்கிறத விட அவர் கொடுத்துருக்குற அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம அதை வச்சே அந்த ஃபுல் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத நம்ம கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சர்வீஸ்லாம் சார் ப்ரொவைட் பண்ணுறாரு. அவருடைய டெலகிராம் குரூப்பில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. டெலகிராமில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அவர் முதல் நாள் போட்ட அந்த முதல் போஸ்ட்டை நம்ம இன்னைக்கு போய் ஜாயின் பண்ணாலும் அதை நம்ம எல்லாருமே பார்க்கலாம். ஸோ அந்த லெவலில் சாருடைய சர்வீசஸ் அண்டு ட்ரைனிங் ஃபெசிலிட்டியே நம்ம எல்ஐசி கம்யூனிட்டி நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஃப்ரைடே ப்ரோக்ராம்க்கான லிங்க்கை நீங்கள் அனுப்புங்க. இன்னும் நிறைய பேர் ஜாயின் ஆகட்டும். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இன்னும் நிறைய பேருக்கு இந்த மெசேஜை கொஞ்சம் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்பர் போட்டுகிட்டே இருங்க. யாரெல்லாம் நம்பர் போடலையோ உங்கள் மொபைல் நம்பரும் பேரையும் போட்டுருங்க. இன்னும் சந்தேகங்கள் நீங்கள் கேட்கலாம். என்னைக்கு வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு என்ன
வேணும்னு நீங்கள் கேளுங்க. நான் என்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். என்ன தேவை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்சூரன்ஸ் துறையில் என்ன தேவை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஹவு டு கனெக்ட் வித் த பீப்புள், இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேர்டிங்ஸாக போட்டு போக முடியுங்கிற விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் கொடுப்பேன். ரைட்டா? சார் வணக்கம் சார். குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணியன் சார். சொல்லுங்கள் சார். நீங்க இந்த செஷன் அருமையாக கொடுத்ததுக்கு நம்ம வீரா சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் நம்ம ஜாயின் பண்ணி விட்டார். லிங்க் சொல்லிட்டு அவர்கிட்ட தான் சொன்னேன். நான் வந்து நானே கடைசி 5 நிமிஷம் அதை முன்னாடி பத்தி தான் சூப்பரா வந்து இன்னும் நிறைய ஆல்ரெடி நான் சார்ஜ் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய அதுல எனக்கு பயனுள்ளதா இருக்குது. ம். இன்னும் நீங்க ஒரு ட்ரைனர் கிடைச்சது இன்னும் நிறைய நான் கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வந்துடுறேன் சார். நம்ம அதாவது அந்த சாட் பெயிண்டிங் ஜிபிடி நம்ம சொன்னீங்க யூஸ் சார். பண்ணுறது 1% கூட இல்லை. நான் அவ்வளோ தூரம் அடியடின்னு அடிச்சா கூட 1% கூட இல்லை. கண்டிப்பா அது சார். இன்னும் பெண்டு கழட்டி எடுக்கலாம் நம்ம. எனக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து உன்னோட லிமிட் தாண்டிட்டா இன்னும் 6 மணி நேரம் பக்கத்தில் வராதுன்னு சொல்லியிருக்கு சாட் ஜிபிடி. அவ்வளோ அடிச்சிருக்கிறேன். இவ்வளோ அப்புறம் அந்த போஸ்டர் ரெடி பண்ணோம்னா ஆ. போஸ்டர் ரெடி பண்ணும்போது தமிழ்ல பண்ணா அந்த தப்பு தப்பா வரும் சார். அது ஏதோ பெயிண்டிங் சொன்னீங்க. அந்த லிங்க் அது வந்து பெயிண்ட். நான் அது உங்களுக்கு டைரெக்டாக ஆன்லைனில் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி சரிங்க. பெயிண்டில் மாற்றலான்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட் சார். ரைட்டா? நீங்கள் இப்போ பேனர் ரெடி பண்ணிவிட்டு பேனரில் உங்கள் இமேஜை கொண்டு வரலாம். உங்கள் இமேஜை போட்டு இதை கொண்டு வான்னு சொன்னால் கொண்டு வரும். அடுத்த தடவை போஸ்ட் மாற்றுனா போஸ்ட் மாற்றி கொடுக்கும். என்னோட ஓகே சார். யூடியூப்பில் என்னோட நான் இதை போடுறேன். யூடியூப் ம். சேனல் நேம் வந்து சேட்டில் போடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. SHINMUGA 1958. யூடியூப் சேனல் பேர் போட்டிருக்கேன். சண்முகா 1958. நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு அது உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு இருக்கிற இதெல்லாம் பாருங்கள். அது பூரா சாட் ஜிபிடி வச்சு பண்ணது நான். சரிங்க சார். சரிங்க வேற வேற முகத்தை இப்படி போஸ் அப்படி போஸ் எல்லாம் மாற்றி கொடுக்கறதுல அதான் பண்ணுது. ரைட்டா? சார். அது யூடியூப்ல அந்த வீடியோ போட்டா அதுக்கு ஏதாவது நம்மளுக்கு இது ஆகுமா சார்? யூடியூப்ல ஏதாவது அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன், அதை பற்றி ஒரு கிளாஸும் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கேன். 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணி கிளாஸ் எடுத்தேன். பட் இப்போ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல. பட் அது விஷயம் என்னன்னு கேட்டால் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்க செகண்ட் பாயிண்ட், 90 டேஸில் 3 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கணும். சரிங்க சார். தேர்ட் பாயிண்ட்டு, உங்களோட வியூவிங் ஹவர்ஸ் எவ்வளோ பேர் உங்களோட வீடியோவை பார்க்குறாங்க. நீங்கள் 10 பேர் பார்த்துருக்குறாங்க. 10 பேர் ம். சேர்த்து 1 மணி நேரம் தான் பார்த்துருக்காங்கன்னா அது நிரேட்டில் 1 ஹவர் கணக்கு எடுத்துக்கும். சரிங்க கடைசி 365 நாளில் உங்களுக்கு 3000 ஹவர் தாண்டி இருக்கணும். 3000 ம். ஹவர்ஸ். ரைட்டா? ஓகே ஓகே இது வந்து ஓகே ஆக்சுவலாக டிசம்பர் வரைக்கும் கூட நான் அச்சீவ் பண்ணல. இதை நான் 2007 இருந்து யூடியூப்ல இருக்கேன். சரிங்க 2007 இருந்து நிறைய விஷயங்களை உள்ள போட்டுட்டு இருக்கிறேன். ரைட்டா? ம். ஆனால் வந்து நான் இது சீரியஸாக இதை பற்றி ஒர்க் பண்ணல. ஆனால் வந்து சரி போன மாதம் ஜனவரியில் வீர சாரும் அதில் இருந்து அவர் இருந்தார். அவர் நானும் ட்ரெயினர் 2 பேருமே பண்ணிட்டு இருந்தோம். 21 டேஸ்க்கு பணம் பற்றிய உளவியலும் பணத்தை பற்றியும் அண்ட் அவர் வந்து உறவுகள் பற்றி பேசினார். நான் வந்து நேர நிர்வாகம் இந்த ரெண்டையும் பற்றி பேசினோம். காலையில் 5:15 to 5:45. அப்போ காலையில் சரிங்க 8 மணிக்கு எழுந்து ஆரம்பித்தோம். நான் வந்து இப்போ ம். நைட்டு 12 மணிக்கு தூங்கி காலைல 6, 6:30 தான் எழுந்திருக்கிறான்னா 12, 12:30 மணிக்கும் கூட தூங்குவேன். இப்போ எனக்கு சரிங்க இந்த ப்ரோக்ராமுக்கு காலையில் நான் ஒரு 4:30க்கு எழுந்து 5:45 முடிஞ்சிடும். 5:45 முடிஞ்சோன்னா திருப்பி தூங்க போகிறதுக்கு மனசு இல்லை. அப்போ சரிங்க மைண்டு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கான வழிகள்லாம் போட்டு கொடுக்கு. நம்மளோட வாழ்க்கை சவால்கள் அத்தனைக்கும் ரூட் போட்டு கொடுக்குது. ஆனால் எங்கே சரி மைண்ட் ஓப்பன் ஆச்சு அந்த காலையில் பண்ணும். அப்போ நான் நினச்சேன், சும்மா இருக்கிறத வந்து யூடியூப்புக்குள்ளே போய் நம்ம வேணுங்கிறத கொடுக்கலாமாரும்போது ஐடியா வந்தது. கடகடன்னு ஐடியா வந்தோன்னா கிட்டத்தட்ட 16 வீடியோக்கள் அந்த 21 நாள் நான் போட்டிருக்கேன். அந்த ஓகே 16 வீடியோ தொடர்ந்து போட்டதுனால, அது வந்து எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டது போட்டதுனால, டக்குன்னு வியூவர்ஷிப் கட்ட கட்ட கடக்குன்னு ஏறி போய், நான் எங்கேயோ 1002 ஆடு தான் என்னோட சப்ஸ்கிரைபர் இருந்தது. அது 3840 நீ ரேட்டில். ஒரு ஓகே வீடியோவை 36,000 வியூஸ் வந்திருக்கு. ஒரே ஒரு வீடியோ. பரவாயில்லைங்க சார். ஆமாம். ஸோ அது எப்படி கொண்டு போகலான்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதையும் சொல்லிக் கொடுங்க. யூடியூப்ல மினிமம் உங்களுக்கு சேனல் ஒன்று போட்டுக்கோங்க. அது இருக்கு சார். நிறைய எக்ஸ்க்ளூசிவாக வச்சிருக்கு. நான் வந்து எல்லா டாப்பிக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஓ துறையில் இருக்கும்போது அந்த துறை சம்மந்தப்பட்ட மட்டும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இன்னொரு சரி சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம். எத்தனை சேனலாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிடுறேன் சார். மூணு சேனல் வச்சிருக்கேன் சார். ஆமாம், முடிச்சதை ஒரு துறை ஒரு இதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக இன்சூரன்ஸுன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ ஓகே தட் அதில் ஒரு வீடியோ இல்லை 2வது வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் அவங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்காக பண்ணலாம். என்ன ஸ்கிரிப்ட் எழுதணும் சாட் ஜிபிடி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். சரிங்க சார். என்ன சார் பேச ஒரே என்ன நிமிஷம் தலைப்பு சார். போடலாம், என்ன ஸ்கிரிப்ட் எழுதணும், எவ்வளோ நிமிஷத்துக்கு என்னென்ன பண்ணணும், எல்லாம் க்ளீனாக சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்கு. நான் அது எப்படி பண்ணணும்னு அந்த கமெண்ட்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்க அந்த புத்தகம் எதுன்னு சொன்னீங்க சார். அந்த புத்தகம் கிடைக்குமா சார்? நீங்க அந்த புத்தகம் நான் உங்களுக்கு 299 சார்ஜ் வச்சிருக்கிறேன். அது வந்து உங்களுக்கு நீங்கள் இலவசமாக சில விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே வரேன். அது போதும் உங்களுக்கு. ரைட்டா? சரிங்க ரைட். சார். ஏன்னா வந்து தேங்க்ஸ் உங்களுக்கு நான் அவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணி படிக்க வேண்டாம். உங்களுக்கு அது சரிங்க பொதுவான விஷயங்களா கொடுத்துருக்கேன். ரொம்ப டெக்னிக்கலாக நிறைய கொடுத்துருக்கேன். என்னோட ஓகே சார் என்னோட இதை கொடுத்துருக்கிறார் பாருங்க.
சார் சூப்பர். எல்லாருமே கொஞ்சம் தயவு செய்து ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனை பாருங்க. யார் யாரெல்லாம் லேப்டாப்ல பார்க்குறீங்களோ ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். சாருடைய ஆமா. அந்த அந்த யூடியூப் தம்ப்நெயில்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க. அதுல இருக்கிற போட்டோஸ் எல்லாமே சாட் ஜிபிடில இருந்து எடுத்தது தான். எதுவுமே அவருடைய ஒரிஜினல் இது கிடையாது. பட் ஆனா எல்லாம் சாட் ஜிபிடில இருந்து ரெடி பண்ணது. அந்த லேசர் ஃபோக்கஸ்க்கு பாருங்க. அந்த லேசர் லைட் எப்படி வருதுன்னு பாருங்க. டூ திஸ் எவ்ரி மார்னிங் டு ஸ்டே லேசர் ஃபோக்கஸ்டு. ஸோ மார்னிங் அதுக்கு ஒரு சின்ன அலாரம் வாட்ச் மாதிரி. அதுக்கப்புறம் சாருடைய கண்ணிலேருந்து அந்த லேசர் ஃபோக்கஸ் வர மாதிரி. அதே போல் ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சார் வந்து அழகாக இதில் ஜென்ரேட் பண்ணது தான். ஏஐ ஏஐ டூல்ஸ் டூல்ஸ் மூலமா யூஸ் யூஸ் பண்ணி பண்றதா? தான். அதே போல் டயட் வெயிட் அது பாருங்க, டிஷர்ட் போட்டுட்டு அதில் இருக்காரு. ஸோ அதே போல் எல்லாமே மணி ரிலேட்டடாக சார் போட்டப்போ வியூஸ் பயங்கரமாக போச்சு. 3500 வியூஸ். அந்த பணம் உங்களை தேடி வர வேண்டும் அந்த இது பார்த்தீங்கன்னா. அதே போல வெறும் கையில் முழம் போடுங்கள் 779 வியூஸ். அது வந்து வால்யூம், அது பகுதி 2 அது. பகுதி பார்ட் 1 2 தான், 8000 வெறும் வியூஸ். பார்ட் 2 தான் அது ஆக்சுவலா. பார்ட் அதுலயே 1 உங்களுக்கு 8000. அவ்வளோ வியூஸ். பணம் சம்பந்தப்பட்டு சார் நிறைய வீடியோஸ் கண்டினியூஸா போட்டதுனால ஏகப்பட்ட வியூஸ் வந்தது. புதுசா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ஸோ இது பாருங்க, கடன் நிவர்த்தி ஆகணும்னா இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னதுல 1400 வியூஸ் ஆல்ரெடி. அதே போல ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, பணக்கார ராகங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10,000 வியூஸ். ஸோ நம்ம கன்சிஸ்டண்டாக கண்டினியூஸாக வீடியோ போடும்போது, அதுவும் குறிப்பிட்ட ஒரு டாப்பிக்கில் வீடியோ போடும்போது நம்பர் ஆஃப் வியூஸ் நிறைய கிடைக்கும், நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய கிடைப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஆர்கானிக்காக பண்ணது. இது எதுவுமே நம்ம வந்து காசு கொடுத்து சாட் பாட்ஸ் யூஸ் பண்ணி பாட்ஸ் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக ஒருத்தர் பார்த்து அவங்க இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணி இவங்க பார்க்கறதுனால அது மற்றவங்களுக்கு ஃபீடாக போய் அந்த மாதிரி ரெகுலராக அந்த மாதிரி ஆர்கானிக்காக வளர்ந்த ஒரு சேனல் இது. ஸோ ஒரு லாஸ்ட் 1 மந்த்ல 1.5 மந்த்ஸ்ல சாருக்கு நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்க. எவ்வளோ டாபிக்ஸ் பாருங்க, எவ்வளோ விஷயங்கள். வெறும் கையால் முழம் போடுங்கள் செல்வந்தர் ஆகலாம், அது பாருங்க 31,000 வியூஸ் அதுக்கு. ஸோ அந்த இதுல மாதிரி உள்ள நிறைய ஃபீட்பேக்ஸ் சாருடைய எல்லாமே வந்து சேனலுக்குள்ள போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும். நம்ம எப்படி ஒரு பவர்ஃபுல் மணி மேக்னெட்டா மாறலாம், நம்ம எப்படி அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்றதுங்கிறதெல்லாம் பத்தி கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ ஃப்ரைடே கண்டிப்பா செஷனுக்கு வாங்க. ப்ளஸ் நீங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு 10 பேர் உள்ள கொண்டு வர மாதிரி பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதே போல் சாருடைய இது லிங்க்கையும் நான் வந்து யூடியூப் லிங்க்கையும் வந்து சேட்டில் போட்டிருக்கேன். ப்ளஸ் நான் குரூப் வழியாகவும் நான் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் ஈஸியாக அது வழியாக உள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைபர் ஆகி அவருடைய வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்யூ. இந்த பாருங்க, இந்த ஒரு இந்த பேஜில் அந்த பேஜை ஒரு தடவை திருப்பி காமிங்க. நான் திரும்ப போடுறேன் சார், திரும்ப போடுறேன் சார். அதில் நான் பெயிண்ட் வச்சு பண்ணது சாதாரணமாக காமிச்சிருக்கேன் பாருங்க. கீழே லாஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிறது வந்து எந்த வயதினராக இருந்தாலும் நீங்கள் பணி ஓய்விற்கு திட்டமிட வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இன்சூரன்ஸ் பற்றி தான் போட்டிருக்கிறேன். கீழே கீழே அதில் கொஞ்சம் அந்த ஓரத்தில் லெஃப்ட் சைடு பாரு, ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் ஒன் டாப்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் பணி ஓய்விற்கு திட்டமிட வேணும்னு சொல்லி கொடுத்து ஒரு ஜென்ரலான ஒரு அவேக்கனிங் நியூஸு, அவேர்னஸ் நியூஸு. ரிட்டையர்மெண்ட்னா 50 வயசுக்கு மேலே தான் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஏஜாக இருந்தாலும் இப்போவே பிளான் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். அதை வந்து பெயிண்டில் தான் நான் பண்ணியிருக்கேன். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணல, அவர் வேறு எதுவுமே ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணல, பெயிண்டில் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பெயிண்டில் நம்ம எவ்வளோ வேணால் பண்ணலாம், லேயர்ஸ் வைக்க முடியாது, 2-3 லேயர் வைக்க முடியாது, அவ்வளோதான். பட் நம்ம படங்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரைட். இந்த சைபர் கிரைம் பற்றி என்னென்ன மாதிரிலாம் மக்கள் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி 4 வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் எனக்கும் சைபர் கிரிமினல்ஸ் நடுவில் பெரிய ஃபைட்டே நடந்துகிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் ஃப்ராடுன்னு தெரியுறதோ அங்கே போய் இதில் சேராதீங்கன்னு போடுவேன். மறுநாளே இருந்து எனக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. நிறைய எனக்கு ஃபோன் கால்ஸ் எக்கச்சக்க அது மாதிரி ஃபோனில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் பலத்தான் செய்யும். பட் சம்படி ஹாஸ் டு பெல் த கேட். யாரோ ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டணும். அதனால் வந்து அங்கே போய் இதெல்லாம் தப்பு, இது போடாதீங்க, அதை ஏமாற்றவங்கன்னு சொல்லி போட்டுருவேன். ஸோ டைரெக்டாகவே நீ திட்டியே மெசேஜ் கொடுத்துருன்னு இருக்காங்க. அது நீ இது பண்ணி அது பண்ணி வா, ஸ்டேஷனுக்கு வா, இந்த ஸ்டேஷனுக்கு வா, பக்கத்தில் நிற்கிறேன் வா அப்படின்னு நான் பதில் கொடுப்பேன். வம்பு பண்ணுறது அவங்கள்ட்ட. ஸோ அதை பற்றிலாம் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன், எப்படிலாம் சைபர் கிரிமினல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இந்த 4 வீடியோலும் கிட்டத்தட்ட 30-35 விதமான ஃப்ராட் பற்றி அதில் போட்டிருக்கேன். பார்த்து வச்சுக்கோங்க, இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ரைட்டா? தேங்க்யூ சார். வேறு என்ன தகவல் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க? நீங்கள் எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எப்படி மானிட்டைஸ் பண்ணலாம். இதில் வந்து யூடியூப் வந்து உங்களோட வீடியோவை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதில் தான் நிறைய 66% எனக்கு வியூவர்ஸ் அதில் தான் வருது. யூடியூப் என்னோட வீடியோ சஜஸ்ட் பண்ணுது. நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, பக்கத்தில் என்னோட வேறு ஏதோ வீடியோ பார்த்துருக்கீங்க, பக்கத்தில் என்னோட வீடியோ அது பண்ணுது, யூடியூப் ரெடி பண்ணி காமிக்குது. அப்போது அதை மாதிரி பண்ணணும்னா எந்த இடத்துல போய் எதெல்லாம் மாற்றணும்னு நான் சொல்கிறேன்.
எந்த இடத்துல போய் எது மாற்றணும்னு சொல்கிறேன். அது இந்த செஷனில் நம்ம பண்ண முடியாது. இங்கே வந்து இன்சூரன்ஸ் பற்றி பேசுகிறதுனால யூடியூப் பற்றியே தனியாக ஒரு செஷனே எடுப்போம். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 2 நாள் எடுக்க வேண்டியது வரும். அதில் நிறைய தகவல் கொடுக்க வேண்டி வரும். 2 நாள் எடுக்க வேண்டிய 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரும். பட் ஆனால் நீங்கள் எல்லாருமே அதை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த 1 மந்த் பண்ணி எனக்கு எலிஜிபிலிட்டி வந்து இன்னும் சில இதெல்லாம் கேட்டிருக்கிறேன், டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கேன். நான் உட்கார்ந்து பண்ண முடியல. பட் இதுவரைக்கும் கொடுத்த டீட்டெயில்ஸ் பார்த்தா எனக்கு $12 எனக்கு கிரெடிட்டில் இருக்குன்னு சொல்லுது, ஏர்ன் ஆயிருக்குன்னு சொல்லுது போன மாதத்தில் $12. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் விட்டுட்டா இன்னும் கொஞ்சம் நான் தொடர்ந்து பண்ணணும். நான் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸில் 8 டேஸ் வீடியோ போடலை. ஆனால் தலைப்பு எழுதி வச்சிருக்கிறேன், ஒரு 15 தலைப்பு வச்சிருக்கிறேன் போடவும் சொல்லி. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்காரணும், அரைகுறையாக போடக்கூடாது. நான் திருப்பி உட்காந்தோம்னா 15 நாள் தொடர்ந்து போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி பழைய லெவல் கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு டேட்டில் எனக்கு ஒரு 28 நாளில் கிட்டத்தட்ட 56,000 பேர் 54,000 பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லி மெசேஜ். அது உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும், எந்த ஊரில் எந்த ஏரியாவில் கண்ட்ரி. எனக்கு ஃபாரினில் கூட பார்க்குறாங்கன்னு இதை பார்த்த பிறகு தான் தெரியுது. என்னோடய வீடியோக்களை மலேசியாவில் பார்க்குறாங்க, ஸ்ரீலங்காவில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் இதை பார்த்த பிறகு தான் தெரியுது. ரைட்டா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் ஒரே ஒரு விஷயம் ஷேர் சொல்லுங்க பண்ணிடுறேன் சார். சொல்லுங்க. இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க இல்லையா மக்களே, அதுல லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச், சிந்தியுங்கள் செல்வந்தராகுங்கள் அப்படின்னு அந்த இங்கிலீஷ் புக்கோடைய ஃபுல் ப்ரெசன்டேஷன் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு சார் பேசியிருக்காரு. அதோட வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3700 வியூஸ் அது போயிருக்கு. 2 மாதத்துக்கு முன்னாடி சார் அந்த செஷன் கண்டக்ட் பண்ணாரு. ஸோ அந்த ஃபுல் புக்கையும் படித்தா என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குமோ அது எல்லாத்தையும் அந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் நீங்கள் போகிறீங்கன்னா கூட அந்த டைம், ஆனால் பட் அந்த மாதிரிலாம் டைமில் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நோட் புக் கையில் வச்சுக்கிட்டு நோட்ஸ் மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபுல் புக்கோட கண்டென்ட்டை அழகாக தமிழில் சூப்பராக சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. தமிழ் தான் மோஸ்ட்லி எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்கேன். தமிழில் சொல்லித்தர ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சாரோடைய எக்ஸ்பர்டீஸை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 2 புக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறது வந்து மாஸ்டர் கீ டு ரிச்சஸ் அப்படின்னு சொல்லி நெப்போலியன் ஹில்லோட புக் ஒன்று, அது ஒன்று. ராபர்ட் கேசியோட பணக்கார தந்தை ஏழை தந்தை, அதனுடைய விஷயத்தையும் எடுத்து நம்மளோட ஓன் வேல ப்ரெசென்ட் பண்ணோம். அதனோட பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஒரு 10 டேஸ் 15 டேஸில் அதை போடுவேன். ரைட்டா? இதுதான் நமக்கு வேலை. எனக்கும் டிவிக்கும் சம்மந்தம் கிடையாது, எனக்கு கிரிக்கெட்டுக்கு சம்மந்தம் கிடையாது, எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதெல்லாம் பார்க்க நாள் இருக்கு. நான் 67 வயது இளைஞன், 80 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம். நாட் நவ். ரைட்டா? ரைட். நம்ம கிடைக்கிற நேரத்தை எதிர்காலத்துக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம முன்னேறதுக்கு பண்ணுவோம். நம்ம முன்னேறி பெரிய ஆளான பிறகு நம்மளை மற்றவங்களாம் பார்க்கட்டும், காசு கொடுக்கட்டும், அவ்வளோதான். நம்ம மற்றவங்கள பார்த்து அவங்கள பெரிய ஆளாக்க வேண்டாம். ரைட்? தேங்க்யூ. எஸ் சார். கேட்டீங்க இல்லையா, எது எது என்ன இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாலிசியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் அவங்க ரைஸ் பண்றாங்க. சார் மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிட்டர்ன் கூட இருக்கு, ஸ்டாக்ஸ்ல போட்டா நிறைய இருக்கும், தங்கத்தை வாங்கி போட்டா நிறைய வரும், அப்படி இல்லை அந்த அப்ஜெக்ஷன் சொல்றாங்க. குறிப்பா அந்த அப்ஜெக்ஷன்ஸுக்கு வந்து நம்ம ஏஐ டூல் மூலியமா யூஸ் பண்ணி ஏதாவது சொல்றதுக்கு முடியுமா, அது ஒன்று உங்ககிட்ட நான் வந்துட்டு எதிர்பார்க்கிறேன் சார். முக்கியமா அதுக்கப்புறம் ஒரு டெலிஃபோன்ல வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது, நம்ம வந்து என்ன வார்த்தைகள்லாம் பேசினா கரெக்டா இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதா இப்போ மேட்டரே இருக்குங்க அவங்களுக்கு. ஏன்னா எதை சொன்னாலும் நம்மளுக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ் வருது. ஸோ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம். ரெண்டாவது நம்ம மனசே ஒரு ஃபெட்டப் மாதிரி ஆயிடுது இல்லையா, என்னடா இது வரல, சரி அப்புறம் நம்மளே விட்டுருவோம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு அற்புதமான தொழில் ஆண்டவன் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. அது நல்ல முன்னு கொஞ்சம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணணும் சார். இதுக்கு தான் நம்ம கிட்ட இருந்து அந்த இதெல்லாம் ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு இமெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்ல ஒரு அப்ஜெக்ஷன் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெசேஜ் அப்படியே காப்பி அடிச்சு அதில் போட்டுட்டு எனக்கு சரியான ஒரு பதில் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா கொடுக்குது. சிம்பிள். எனக்கு ஒரு 8 பக்கத்துக்கு நீங்க ஒரு 8 லைனுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க. பேசுறாங்க பண்றேன் ஒரு நிமிஷம் சார். அந்த ஜேபிஎல் வந்து மியூட் பண்ணிடுங்க சார். ஜேபிஎல் அவர் மட்டும் பண்ணிட்டேன். ஓகே. சோ இப்போ வந்து ஒரு 8 லைன்ல நீங்க ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. இதை கிறிஸ்பா 3 லைன்ல பண்ணி கொடுனா 3 லைன்ல பண்ணி கொடுக்கும். ஏதாவது உங்களுடைய நேரத்தை 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு சேவ் பண்ணும். ஒரு நாளைக்கு உங்க துறையில ஸ்பெஷலைஸ் ஆவதற்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி 5 விஷயம் கழிச்சு திங்க் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு போட்டிகள் உருவாக்க முன்னாடி இன்னைக்கு எங்க உள்ள வர்ற ஒரு ஏஜென்ட் வந்து இதெல்லாம் கத்துட்டு வந்துட்டான்னா நம்மளை தூக்கி சாப்பிட்டு போயிடுவோம். நான் திருப்பி சொல்றேன், ஏஐ வந்து உங்களுடைய வருமானத்தை குறைக்காது. ஆனால் ஏஐ தெரிந்த ஒரு புதிய நபர் உங்கள் வருமானத்தை எடுத்துட்டு போயிடுவார், உங்கள் ப்ராஸ்பெக்ட் எடுத்துட்டு போயிடுவார், உங்கள் பிஸ்னஸ் எடுத்துட்டு போயிடுவார். அப்போ உங்களுக்கு போட்டி என்பது ஏஐ நீங்கள் தெரிந்த நபரோடு தான் நீங்கள் போட்டோம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
காம்படிஷனுக்கு அதுதான். ஏஐ பற்றி பயப்பட வேண்டாம். எளிதாக இருக்குது, மிக மிக எளிதாக இருக்குது. பாமர மக்களும் தெரிந்து கொள்ள மாதிரி இருக்குது. நான் இதெல்லாம் கரைச்சி உங்களுக்கு அப்படியே ஸ்பூன் ஃபீட் மாதிரி கொடுக்குறேன், எசன்ஸை கொடுக்குறேன். ரைட்டா? யூஸ் பண்ணிக்க வேண்டியது உங்களோட விருப்பம். நான் வந்து ஒரு கைகாட்டி தான், ரோட்ல இருக்கிற சைன் போர்டு மாதிரி. இந்த ஏஐல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, என்னதான் ஏன் இருந்தா கூட மனுஷனுடைய மூளை இல்லாம ஒர்க் பண்ணாது. யாராவது ஒருத்தர் அதுக்கு நீங்க விஷயத்தை என்ன போட்டாங்க, அதை பண்ணுங்க, அது கொடுக்குதா, அது எப்படி கொடுக்குது நான் எப்படி பண்றேன்னு கேட்டிங்கன்னா, நான் ட்ரைனரா நான் வந்து எனக்கு ஒரு இந்த டாபிக் பத்தி பேசணும். எல்லா டாப்பிக்கும் நான் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி எல்லாம் நான் இது வரைக்கும் மேனுவலா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது அவ்வளவுமே நான் இது வரைக்கும். இப்போ வந்து அடிஷனலா கேட்கணும்னா அடிஷனலா எனக்கு 5 பாயிண்ட் எடுத்து கொடுக்குது எக்ஸ்ட்ரா. பட் நான் இப்போ இன்னைக்கும் கூட புதுசா ஏதாவது தேடணுங்க போது முதல்ல வந்து சாட் ஜிபிடி போறோம். முதல்ல நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்லாம் எழுதுவேன். ஸோ ஐம் யூசிங் மை சிஸ்டம், மை நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஃபர்ஸ்ட். இதுக்கு 10 பாயிண்ட் எனக்கு தெரியுது, 7 பாயிண்ட் தெரியுதுன்னு எழுதுறோம். அதுக்கப்புறம் தான் நான் போய் சாட் ஜிபிடியோ பெர்ப்ளெக்சிட்டியோ ஏதோ ஒன்று தேடும்போது இதில் தவிர 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குது. அந்த 7 பாயிண்ட்டை நீங்கள் ஒரு ஒரிஜினலாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்னன்னா, இது இந்த கேள்வி கேட்குற என்ன பதில்னு சொல்லி சாட் ஜிபிடி தான் கேட்பீங்க, நெட்வொர்க் இல்லைன்னா பதில் சொல்ல தெரியாது. அதை பற்றி காமெடியான இதெல்லாம் வந்திருக்கு. ஒய்ஃப் இப்படி கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு சாட் ஜிபிடி கேட்டு சொல்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ எல்லாமே இது டெக்னாலஜி ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஆனால் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கலாம். டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி இருக்கும், ரொம்ப ரிஸ்க். எல்லாமே அதில் இருக்குன்னு பார்த்துட்டு அது ஒர்க் பண்ணலன்னா அப்படியே நின்று போயிடுது. போன வாரம் பேடிஎம் ஒர்க் பண்ணல. அந்த இடத்துல நான் கடைக்கு போயிருக்கும்போது 4 பேர் நிற்கிறாங்க, 4 பேருக்கும் ஒர்க் பண்ணல. கையில் 2-3 பேர் பைசா எடுத்துகிட்டு வரல. ஏடிஎம்ல போய் எடுத்துகிட்டு வராங்கிறான். வாங்கியாச்சு, ஜாமான்லாம் வச்சுட்டு போய் ஜேடிஎம் போகிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டெக்னாலஜி ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்குது. எனக்கும் ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு தடவை கனெக்ஷன் கிடைக்கல. எப்போவுமே டிக்கெட் பிரிண்ட் எடுத்துகிட்டு போவேன், யாரை கான்டாக்ட் நம்பர், ஹோட்டல் எல்லாம் பேப்பரில் எடுத்துகிட்டு போவேன். பட் அந்த தடவை ரொம்ப எமர்ஜென்சியில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு செக்இன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் ஃபோன் வந்து அன்றைக்கி ஹேங் ஆகிடுச்சு. திருப்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டால் 3/4 மணி நேரம் ஆச்சு திருப்பி வரதுக்கு. ஆனால் 2 மணி நேரம் முன்னாடி போனதுனால தப்பிச்சேன் நான். ஆனால் யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது, எதையும் நம்பர் நமக்கு இல்லை. ஸோ எல்லாமே பேப்பரில் கஷ்டம் வச்சுக்கிட்டது பெட்டர். நான் வெளியூர் போனால் எல்லா பேப்பர்ஸும் கையில் எடுத்துகிட்டு போவேன். இதை மட்டும் நம்பி போக மாட்டேன். சப்போஸ் செல்ஃபோன் தொலைஞ்சி வச்சுன்னா என்ன பண்ணுங்க? யார் ஆர்கனைஸ் பண்ணுறக்கா, யாரை கான்டாக்ட் பண்ணோம், எந்த டாக்ஸி டிரைவர் நம்ம நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவன் கேப் வச்சுட்டு காரை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எல்லாமே இது நம்பி இருக்குது. எல்லாம் பேப்பரில் எடுத்து வச்சுட்டு போகணும். அது பேக்கப் பண்ணணும். அது ஒரு 40+ பீப்புள் எல்லாமே கொஞ்சம் பேக்கப் வச்சுப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் தான் அதை நம்புறது இல்லை. ஓகே, ரைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ரைட் சார், வேறு எதுவும் கேள்விகள் இல்லை, முடிச்சுக்கலாம். என்னோட ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 98404. நான் திருப்பி டைப் பண்ணி வைக்கிறேன். வீரா சார் மூலமாக தாங்க, வீரா சார் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே மொத்தமாக அவர் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவார். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் அவர். ஏன்னா நான் வந்து ஐ கேன் கான்சன்ட்ரேட் ஆன் த ஸ்டஃப், கண்டென்ட்ஸ் நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ மற்ற விஷயங்களும் சார் பார்த்துப்பார். ரைட்டுங்களா? ரைட். தேங்க்ஸ் எலாட் சார். வேறு எதுவும் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி மினிட் இஸ் ப்ரிஷியஸ் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் யூ. உங்கள் குடும்பத்தை விட்டு அங்கே சாப்பிட கூப்பிட்டுருப்பாங்க, இல்லை வெளியே ஒர்க் இருக்கும், அதை முடிச்சுட்டு வர சொல்லியிருப்பீங்க. டைம் இஸ் வெரி வெரி வேல்யூபிள். உங்களோட வேல்யூ அதிகமாக உங்கள் நேரத்தோட வேல்யூ அதிகமாகிட்டு போகும். சார் 8 to 9 1 hour செஷன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் அட்டன் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்னும் நீங்கள் எல்லாருமே ஒரு 10 பேருக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி இன்னும் நிறைய பேரை அந்த ஃப்ரைடே செஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்க. அண்ட் நம்ம எல்லாருமே ஃப்ரைடே செஷனில் மீட் பண்ணுவோம். அதுக்குள்ளே வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி யார் பேமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்களோ ஒவ்வொருத்தராக எல்லாருமே நாங்கள் அதில் ஆட் பண்ணிடுறோம். தேங்க்யூ சார். இது தவிர ஃபியூச்சரில் என்ன டாபிக் வேணாலும் ஒரு குரூப் சேருங்க, டெஃபினட்டாக ரெடி பண்ண தயாராக இருக்கேன். வீரா சார் இருக்காங்க, வீரா சார் பிடிச்சிக்கோங்க. வெரி குட், எக்ஸலண்ட் ஆர்கனைசர் அவர், பார்த்துப்பார். ரைட்டா? நான் கண்டென்ட் நான் டெலிவர் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, Veera brother. Thank you. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணியம் சார், பாண்டியராஜ் சார், பொன்னுசாமி மதிவானன் சார், ஆம்பூர் ரமேஷ்குமார் சார், வெங்கடேசன் சார், செல்வ கணேசன் சார், அனைவருக்கும் நன்றி. பாலாஜி சார், தேங்க்யூ. விஜய், தாம்பரம் விஜய் இங்க உள்ளகரத்துல இருக்காரு, நம்ம வீட்டு பக்கத்துல. விஜய் சார், உங்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ சார். சண்முகன் சார், தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.